ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். இப்போ ஒரு நல்ல தலைப்பு, ஏன்னா மழை நேரம் வேறு. ஒரு மாலையிலிருந்து மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. மழை கொட்டிக்கொண்டே இருந்தாலும் தமிழ் இந்த மேடையில் சொட்டும் என்கிற காரணத்தினாலே நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். அதற்கு ஒன்றும் குறையில்லாமல் பட்டிமன்றம் மழை காரணமாக இருந்தாலும் கூட இலக்கிய சாரல் உங்கள் மீது விழுந்து கொண்டே இருக்கும். அதையும் நீங்கள் பருகிக்கொண்டே இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கிறீர்கள். சிரிக்க தெரிந்தவன் மனிதன், சிந்திக்க தெரிந்தவன் மாமனிதன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். எனவே இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தடம் பதித்திருக்கிற ஆன்றோர் பெருமக்கள். இன்றைய காலகட்டத்தில் இப்படி இவ்வளவு ஆழமான இலக்கிய தலைப்பு தேவையா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் பட்டிமன்றம், அங்கே நான் நடுவர் இல்லை. அதில் என்ன தலைப்பு தெரியுமா சங்கீதா? குடும்பத்தை நடத்துவது மாமியாரா மருமகளான்னு ஒரு தலைப்பு. அதில் என்ன நடுவர் தீர்ப்பு சொன்னார்னா 2 பேரும் இல்லைன்னு சொல்லிட்டார். அதில் நாங்கள் 25 நிமிஷம் காட்டு கத்தலாக கத்தி 3.5 மணி நேரம் பட்டிமன்றம் நடந்தால் நடுவருக்கு மாமியாரையும் பிடிக்கல மருமகளையும் பிடிக்கல போல. அதனால 2 பேரும் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அந்த ஊருக்காரங்க 15,000 பணத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. நீ யாராவது ஒருத்தருக்கு சொல்லியிருக்கணும்ல, அது எப்படி 2 பேரும் இல்லைன்னு சொல்லுவீரோ அப்படின்னு. அப்படியெல்லாம் தலைப்புகள் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பட்டிமன்றம் போகிற போக்கு நாங்கள் சொல்ல வேண்டாம், ஃபேஸ்புக்கே சொல்லிடும். முகநூலை நீங்கள் பார்த்தாலே தெரியும். குன்றக்குடி அடிகளார் காலகட்டத்தில் இருந்த பட்டிமன்றம் இதுபோல் ஆரம்பித்ததுன்னா எப்போ முடிப்பாரா ஐயா? 4 மணிக்கு விடிய காலையில் எல்லாரும் வாசலுக்கு தண்ணீர் தெறிக்கிற நேரத்திலே பட்டிமன்றம் முடியும். அப்பொழுது என்ன தலைப்புன்னா, இளைஞர்களுடைய பாதை திட்டமிட்டு செல்கிறதா திசை மாறி செல்லுகிறதான்னு. விடிய காலையில் 4:30 மணிக்கு ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இந்த இளைஞர்களினுடைய வாழ்க்கை என்பது திட்டமிட்டு திசை மாறி செல்லுகிறதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி தீர்க்கமான பட்டிமன்றங்கள் தீர்ப்புகள் நடந்த தமிழகத்தில் இன்றைக்கும் இப்படி முத்தமிழ் சுவை சுற்றம்தான் இந்த பாரம்பரியத்தை இன்றைக்கும் காத்திருக்கிறது. அப்படி இலக்கியத்தை காத்திருக்கிறது மேடையை பார்த்தாவே தெரியும். அதனால் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்த இந்த மன்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பாரதிதாசன் குடும்ப விளக்கில் எழுதுவார். குடும்ப விளக்கில் எப்படி இந்த ஆன்றோர் பெருமக்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு. 2 பேரும் அறையில் கணவன் மனைவி உட்கார்ந்துருக்காங்க. கணவனும் மனைவியும் ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போது இந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் கல்யாணமாகி குழந்தை பிறந்து பேரம்பேத்தி எடுத்தாச்சு. அந்த காலகட்டத்தில் அறைக்குள்ளே உட்காந்து பேசுகிறாங்க. தலைவனும் தலைவியும் கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இலக்கியத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு கணவன் மனைவி எந்த வயசானாலும் வேணா கல்யாணமாகி 1 வருஷத்தில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம், அதுவே அதிகம் 3 மாதம். இப்போ இவங்க ஒரு மொபைல், அவங்க ஒன்று, பையன் ஒன்று, பேரன் ஒன்று, ஒரு 35 நாளைக்கு முன்னாடி பிறந்த புள்ள ஒன்று, எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கி சென்னையில் ஒரு பட்டிமன்றம் 75 வயசு தாத்தா மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் சரி இவர் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இருக்கார் போல் இருக்கிட்டு, தாத்தா நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களான்னு. அவர் சொன்னார், இல்லைத்தான் நான் சைதாப்பேட்டில் இருக்கிறேன் அப்படின்னாரு. அவர் சைதாப்பேட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் எல்லாரும் செல்லு வச்சுருக்கீங்கள, அதனால் பையனை அரித்து அவரும் அந்த செல்லை வாங்கி வச்சிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இலக்கிய பட்டிமன்றம் தேவைதானா என்றால் தேவைதான் என்று இந்த அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதிரி மேடைகளில் ரொம்ப கவனமாக பேசணும். என்ன காரணம்னா, அன்றைக்கி வேதாரண்யம் பக்கம் ஒரு ஊரில் நான் பேச்சு போக்கில் நான் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி 4 பேரும் பெண்கள். திருமால் சார் 4 பேரும் பெண்கள்லாம் நான் பேச போகும்போது என்ன பண்ணிட்டேன்,
ஒருத்தன் இங்கேருந்து அங்கே போனால் முறைச்சிக்கிட்டு அந்த கடைசிக்கு போனால், அப்புறம் அந்த கடைசிக்கு போனால், அப்புறம் இங்கே போனால் நேராக வந்து 16 ஐயா உட்காந்துருக்க இடத்துல ஒரு பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டான். நான் ஏன்டா அப்படி சைஸில் அப்படி ஒரு போட்டு யூட்டர்ன் போட்டு இங்கே வந்தான்னு பார்க்குறேன். நான் பேச்சு போக்கில் என்ன சொல்லியிருக்கேன், நான் இவ்வளவு அழகாக பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு எல்லாம் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்போ இந்த படத்தில் சொல்கிறாங்களா இதுதான் அழகுல மயங்கிறதோ அப்படின்றதெல்லாம் பட்டிமன்ற மேடைகள் இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு இலக்கிய தலைப்பு இந்த ஆன்றோர் பெருமக்களுக்காக நான் இலக்கியத்தை குறித்து ஒரு 5 நிமிடம் மட்டும் சொல்லிவிடுகிறேன். ஏன்னா இந்த இலக்கிய தலைப்பை கொடுத்ததுலேருந்து மலர்மதி டெய்லி 4 ஃபோனு போட்டு, அக்கா இந்த பாட்டை எடுக்கவா, இந்த கவிதை எடுக்கவா, இந்த இலக்கியத்தை சொல்லவா அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி தலைப்பு கொடுத்தோன்னே டெய்லி உட்காந்து நூலகத்துக்கு போய் படிச்சிருக்கல, அதுக்கு நம்ம முத்தமிழ் சுவையை சுற்றுறதுக்கு ஒரு பாராட்டை சொல்லணும்ல. அப்போது இலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இப்போ இங்கே இருக்கிறாங்க 150 பேர்னா 150 பேர் 150 கருத்து சொல்லுவாங்க. அதில் ஒட்டுமொத்தமாக தமிழறிஞர்கள்லாம் சேர்த்து ஒரு கருத்தை கண்டுபிடிச்சாங்க, இலக்கியம் என்பது மனித வாழ்வை படம் பிடித்து காட்டக்கூடிய கண்ணாடி என்று. இன்னும் சில பேர் இலக்கியம் என்பது மனித வாழ்வியல் கோட்பாடுகளை கோப்புகளாக வைக்கக்கூடியது என்று இன்னும் சில பேர். இப்போ இந்த 2 கருத்தையும் அப்படியே மனதில் ஏற்றுக்கொண்டு மனித வாழ்க்கையை படம் பிடித்து காட்டக்கூடிய கண்ணாடி இலக்கியம் என்ற ஒரு வரியை மனதில் வைத்துக்கொண்டு நான் ஒரு கவிதை சொல்லுகிறேன். கவிதை பொழிவே என்று பேசுபவர்கள் பூங்காவுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த பூங்காவில் பூ உதிர்ந்து கிடக்கும். அது அந்த பூ உதிர்ந்துருக்கிறதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்கும், பூக்களை பறிக்காதீர்கள் என்று எழுதியிருக்கும். பூக்களை பறிக்காதீர்கள் என்று பலகையில் எழுதியிருக்கிறது, பக்கத்திலேயே பூக்கள் உதிர்ந்து கிடக்கிறது. இந்த சூழலை பார்த்து ஒரு கவிஞன் பதிவு செய்தான், பூக்களை பறிக்காதீர்கள் என்று அறிவிப்பு பலகை இருந்தும் கூட பூக்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றது, பாவம் காற்றுக்கு படிக்க தெரியாது என்று எழுதினான். இப்போ இயற்கையை சார்ந்த கவிதை மனித வாழ்வியலை படம் பிடித்து காட்டுமா என்ற ஒரு கேள்வி கேட்டால், அது மனித வாழ்க்கையை படம் பிடிக்கலை. இயற்கையாக காத்தடிச்சிருக்கு, அது கீழே விழுந்துருச்சு, இதுதான் காட்சி. இது இலக்கியமா என்று சொன்னால் இது இலக்கியம் இல்லை என்றால், அப்போ இலக்கியம் என்பதற்கு ஏதோ ஒரு வேறு கருத்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த கவிதை இலக்கியமாக இருக்க முடியும். இலக்கியம் என்பது முதல்ல சங்க காலகட்டத்திலே வந்த இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள். நற்றிணை, குறுந்தொகை, 500, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்று சொல்லக்கூடிய 8 தொகை நூல்கள். 10 பாட்டு என்றால் முருகு பொருநாறு, 12 முல்லை, பெருகு வள்ளமதுரை காஞ்சி, மருவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, கடாத்தொடும் 10 என்று சொல்லக்கூடிய 10 பாட்டு நூல்கள். இது சங்க இலக்கியங்கள். சங்கம் மருவிய இலக்கியம் என்று வந்துவிட்டால் திருக்குறளில் தொடங்கி 4 அடி, 4 மணி, 4 மணிக்கடிகை, இன்னா 40, இனிமை 40, கார் 40, களவடி 40, 5 50, 5 70, திணை மாலை 150, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, இன்லை, கைநிலை, இதையெல்லாம் சேர்த்து 18 நூல்கள் சங்கம் மருவிய இலக்கியங்கள். அடுத்த காலகட்டத்திலே வருவது இடைக்கால இலக்கியங்கள் என்றாலும் பக்தி இலக்கியங்கள் என்றாலும் அந்த காலகட்டம்தான். பக்தி இலக்கியங்கள் என்றால் 12 திருமுறைகள், அது நமக்கு தெரியும். முதல் 3 திருமுறை ஞானசம்பந்தர், அடுத்து நாவுக்கரசர், 7ஆம் திருமுறை சுந்தரர். 7 திருமுறையும் தேவாரம் தான். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம். 9ஆம் திருமுறை 9 பேர் தொகுத்து பாடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை திருமூலர் பாடிய திருமந்திரம். 11ஆம் திருமுறை 12 பேர் தொகுத்து பாடிய இறையனார் பாடல்கள். 12ஆம் திருமுறை சேக்கிழார் பாடிய பெரிய புராணம். இது 12 திருமுறைகள். 12 ஆழ்வார்கள் பாடியவை. நம்ம ஆழ்வார்கள் எப்படி இருப்பார், நம்ம தமிழ் திருமால் சாரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் போல. ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள். அடுத்த காலகட்டம் காப்பிய இலக்கியங்கள். 50 காப்பியம், 5 காப்பியம் என்று சொல்லக்கூடியவை. பிற காப்பியங்களிலே கம்பராமாயணம், பெரிய புராணம் இவையெல்லாம் வருகிறது. அதற்கு அடுத்த காலகட்டத்திலே சிற்றிலக்கியங்கள் வந்து ரொம்ப நம்ம சொல்கிற மாதிரி என்ஜாயபிள் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி. அது எப்படி வந்து இனிமையான இலக்கியம் சிற்றிலக்கியம்னா,
அது மக்களை மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக, கிட்டத்தட்ட கவிதை பொலிவு என்று பேசுபவர்களுக்கு சிற்றிலக்கியங்கள் எடுத்து பேசினாதே போதும். குற்றால குறவஞ்சியில் குறத்தி சாலையில் குறி சொல்கிறதுக்காக வர்றா. உங்களுடைய பார்வையில் நீங்களும் எழுதியிருக்கோங்க, அந்த குறத்தி, குறி சொல்லக்கூடிய குறத்தி எப்படி இருப்பாள் என்று. குற்றால குறவஞ்சியிலே சொல்லுகிறார்கள், அந்த குறத்தி அப்படி கையில் ஒரு கூடை வச்சிருப்பா, அதை அப்படி கக்கத்தில் வச்சு இப்படி அணைச்சிருக்கா. அந்த கூடைக்குள்ளே ஒரு கோல் போட்டிருக்கா. அவள் பயன்படுத்துவதற்கு ஒரு துண்டு அதுக்குள்ளே வச்சிருக்கா. அவள் எப்படி வேணாலும் உடை உடுத்திருக்கலாம். சாலையில் நடந்து வரும்பொழுது குறி கேட்கலையோ குறி அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றா. ஒரு வயசு பிள்ளை வந்து வீட்டிலேருந்து தெரியாமல் அந்த பெண்ணை கூப்பிடுது. கூப்பிட்டோன்னே இவ கண்டுபிடிச்சிட்டா இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனையாக இருக்க முடியும்? 16 வயசில், 17 வயசில், 18 வயசில் என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை, நாட்டில் லவ் பிரச்சனை. இப்போ இந்த பிள்ளை கூப்பிட்ட உடனே இந்த குறத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டா, சரி எப்படியும் இந்த பிரச்சனைக்காகத்தான் கூப்பிடுறான்னு அவள் முகக்குறியை வச்சே முதல்ல என்ன சொல்லிடுவா. அப்போ என்ன பண்ணுவா, அந்த கோலை கையில் எடுத்து அப்படி கையில் ஒரு தட்டு தட்டினோன்னா அந்த பிள்ளை கையை பார்ப்பால, அவள் முகத்தை பார்ப்பா. அவள் முகம் என்ன சொல்லுகிறதோ அதை பார்த்து, முகத்தை பார்த்துட்டு இவ சொல்லுவா, இப்போ பாப்பா ஒன்று மனசில் நினைக்கிது. திரும்ப அவள் என்ன பண்ணுவா, அவளுடைய முகம் மாறிடும். நம்ம நினச்சத எப்படி இவ கரெக்டாக சொன்னா அப்படின்னு முகம் மாறினோன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வார்த்தை சொல்வா, அது நடக்குமா நடக்காதான்னு பாப்பா கேட்குது. அப்படி குறியை பார்த்து என்ன சொல்லுவான், இப்படி முகக்குறியை கண்டு இவன் இந்த மாதிரி குறி சொல்லுவான். அதில் என்ன பெருமைன்னா, அந்த குறத்தினுடைய உருவம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் குற்றால குறவஞ்சியில் அந்த குறத்தி எப்படி இருப்பாலாம், இன்னைக்கு அரசியல்வாதி கூட்டத்துக்கு போகும்போது எவ்வளோ வெள்ளேர்னு உடை உடுத்திருப்பார், அப்படி இருப்பாளா? இருக்க மாட்டா. ஆனால் அதில் ஒரு கற்பனை, சலவை சேர் மருங்கில் சாத்திய கூடையும் அப்படி கூடையை வச்சிருக்கா. அப்படி போகும்போது என்ன பண்ணுவான், அவள் கண்ணால் பேசுவாளாம். அப்படியே மொழிக்கு ஒரு பகட்டு விழிக்கு ஒரு சிமிட்டு குறத்தி அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடும் திருக்குற்றால குறவஞ்சி. அப்படி இருப்பான்னா அதில் சிற்றிலக்கியங்களில் என்ஜாயபிளான லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய கற்பனை பொலிவு மிக்க இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்களில் நிறைய இருக்கிறது. சிற்றிலக்கியங்களுக்கு அடுத்து 20ஆம் நூற்றாண்டு இலக்கியம், பாரதி காலகட்டம் வந்து விட்டது. இப்போ இலக்கியம் என்பதற்கு இன்னும் துல்லியமாக சொல்லிவிட்டால் பாரதியினுடைய காலகட்டம் 20ஆம் நூற்றாண்டு இலக்கியம், அடுத்த காலகட்டம் இக்கால இலக்கியம். அப்போ இலக்கியம் என்பது சங்ககாலம், அறிவிய காலம், இடைக்காலம், காப்பிய காலம், சிற்றிலக்கிய காலம், 20ஆம் நூற்றாண்டு காலம், இக்கால இலக்கியம் என்று காலம் காலமாக வந்து கொண்டே இருப்பதால் இலக்கியம் என்பது ஒரு கால கண்ணாடி. அப்படியானால் இலக்கியம் கால கண்ணாடி நீங்கள் வைத்து பாருங்கள். இப்பொழுது அந்த கவிதை இலக்கியமா இல்லையா? இக்கால இலக்கியம் என்கிற கவிதை இலக்கியத்தில் அந்த கவிதை வந்து விடுகிறது. அப்போ இப்படி காலம் காலமாக இருக்கிற எந்த இலக்கியத்தை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக உங்களுக்கு ஒரு வரையறைக்காக நான் அதை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது ஒரு மேசையின் மீது 4 புத்தகங்கள் இருக்கிறது. 4 புத்தகங்கள் அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று புகைவண்டிக்கான அட்டவணை புத்தகம், ஒன்று இன்றைக்கெல்லாம் மொபைல்லே பார்த்துடுறாங்க. இப்போ மொபைல் எடுத்து இந்த ட்ரெயின் வந்து எந்த இடத்துல நிற்குது அப்படின்னு இப்போ ஆமாம் இப்போ அப்படி ஒரு ஆப் வந்துருச்சு, வேர் இஸ் மை ட்ரெயின், அது இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியும். அப்படி ஒரு ஆப் வந்துருச்சு, அதை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு காலகட்டத்தில் அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். அப்போது புகைவண்டிக்கான புத்தகம் ஒன்று, 2வது இந்திய வரலாற்று ஆவணம் 2வது, 3வது ஒரு ஆய்வு கட்டுரை 3வது, 4வது புத்தகம் பாரதியினுடைய கவிதைகள் இந்த மேசையில் இருக்கிறது. 4 புத்தகங்கள் இந்த மேடையில் இருக்கிறது. நான் வளர்மதியை அழைத்து இந்த 4 புத்தகங்கள் எந்த பெயரையும் சொல்லவில்லை, அந்த மேசையின் மீது ஒரு இலக்கிய புத்தகம் இருக்கும், எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னவுடன் வளர்மதி எதை எடுத்துக்கொண்டு வருவாய்? பாரதியார் கவிதைகள் எடுத்துக்கொண்டு வரும். அவங்களே சொல்லிட்டாங்க. பாரதியார் ஏன் என்று சொன்னால், மற்ற 3 புத்தகங்களும் கருத்துக்களை சொல்லக்கூடிய பயன்பாட்டு இலக்கியம். பாரதியினுடைய கவிதை மட்டும்தான் படைப்பிலக்கியம், கற்பனை இலக்கியம். ஆதலால் இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த அளவில் அந்த
வட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் அவற்றை சொல்லியிருக்கிறேன். அதை ஆன்றோர் பெருமக்கள் மனதில் இருத்தி கொண்டு இப்படி ஒரு அரங்க அமைப்பு இருக்கிறதே, இது ஆதி காலகட்டத்திலே பட்டிமன்றங்களுக்குத்தான் இருந்திருக்கிறது. இப்போல்லாம் கல்யாணம் மண்டபத்தில், காதுகுத்து மண்டபத்தில், முதல் குழந்தை பிறந்து 1 வயசு குழந்தை பர்த்டே ஃபங்க்ஷன் மண்டபத்தில், பிள்ளை பெரியவளானா மண்டபத்தில், வளைகாப்பு மண்டபத்தில். இன்றைக்கி எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி எல்லாம் மண்டபத்தில் வைக்கிறோம். மண்டபத்துக்கு வந்தால் உண்மையிலே அந்த தேவக்காரங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. வந்து நேராக வரிசையில் நின்று கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி காலம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் 4 விஷயங்களுக்குத்தான் மண்டபங்கள் இருந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை. யார் சொல்கிறான்னு பாட்டினுடைய முடிவில் தெரியுமா? 4 விஷயத்துக்கு தான் மண்டபம். முதல் மண்டபம் என்ன தெரியுமா? ராஜாக்கள் காலகட்டமாக இருந்ததுனால எல்லா இடத்துல இருந்தையும் வாங்கின வரி பொருள்கள் இருக்குல்ல, அந்த வரி பொருள்களை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் கொட்டிடுவாங்க. அப்போ முதல்ல வரியை அளப்பதற்கான மண்டபம் உலகத்தில் முதல் மண்டபம். 2வது மண்டபம், நம்ம இளங்கோவடிகள் பாடுகிற பொழுது சிலப்பதிகாரத்திலே மாதவி ஆடுகிறாள் அல்லவா, இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன அந்த மேடை அமைப்பு அலங்காரம் வைக்கிறாங்க. அப்போது அந்த மேடை எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது இளங்கோவடிகள் மாதவி ஆடுகிற அந்த ஆடல் நிகழ்த்தக்கூடிய மண்டபம் 2வது மண்டபம். 3வது மண்டபம் எதுன்னா, வேதங்கள் ஓதுகிற மண்டபம் 3வது மண்டபம். ரிக், யசுர், சாம, அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதங்களை ஓதுகிற மண்டபம் 3வது மண்டபம். 4வது மண்டபம் தான் இப்படி தமிழறிஞர்கள் அமர்ந்து பேசுகிற, பட்டிமன்றம் பேசுகிற அரங்கம் என்று கம்பன் சொல்லுகிறான். அதை எப்படி சொல்லுகிறான் என்றால், மன்னவர் தரு நிறை அளக்கும் மண்டபம். மன்னவர் தரு நிறை அளக்கும் மண்டபம். அன்ன மென்னடையவர் ஆடும் மண்டபம். 2வது அன்ன மென்னடையவர் ஆடும் மண்டபம். உன்னரு அருமறை ஓதும் மண்டபம். பன்னரு கலை தெரி பட்டி மண்டபம் என்று கம்பன் சொல்லுகிறான். இப்படி 4 மண்டபங்களிலே இப்போ 4வது மண்டபம் என்பது அழகான பட்டி மன்றம் இல்லை, மண்டபம் என்பதுதான் சரி. அப்போ இப்படி 4வது சொல்லக்கூடிய அந்த கம்பன் சொன்ன பட்டி மண்டபம் இந்த அரங்கத்திலே மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம் தமிழில் இருக்கக்கூடிய சிறுமை பெருமை ஒரு விஷயம் சொல்லணும்னா, சிறுமைன்னு எதுவும் கிடையாது. ஆனால் அர்த்தங்கள் நீங்கள் பாருங்கள், சில இடத்துல முரண்பாடுகளாக கூட வரும். நீங்கள் சில சொற்களுக்கு முன்னாடி அகரத்தை போட்டிங்கன்னா நேர்மறை பொருளும் வரும், எதிர்மறை பொருளும் வரும். இப்போ கல்யா என்று சொன்னால் அழகற்றவள் என்று பொருள். அதற்கு முன்னாடி அகரத்தை போட்டால் அகல்யா என்றால் அழகானவள் என்று பொருள். கழிகை என்று சொன்னால் அழகற்றவள் என்று பொருள். முன்னால் அகரத்தை போட்டால் அகழிகை என்றால் அழகானவள் என்று பொருள். இதெல்லாம் வந்து நேர்மறையான, ஆணாவை கொண்டு வந்து முன்னாடி போட்டால் நேர்மறையான விஷயங்கள். இதெல்லாம் இதே எதிர்மறையான விஷயங்கள். அதே பாருங்க, நீதி என்கிற சொல்லுக்கு முன்னால் அகரத்தை போட்டால் அநீதி என்று எதிர்மறையாக மாறிவிடும். தர்மம் என்கிற சொல்லுக்கு முன்னால் அகரத்தை போட்டால் அதர்மம் என்று எதிர்மறையாக மாறிவிடும். நீதி, அதர்மம், நியாயம் முன்னாடி அகரத்தை போட்டால் அநியாயம் என்று எதிர்மறையாக மாறிவிடும். அப்போ அந்த ஆ என்கிற ஒரே ஒரு எழுத்து சில இடங்களில் நேர்மறையான பொருளையும் சில இடங்களில் எதிர்மறையான பொருளையும் தருகிற பெருமை இந்த அகரத்திற்கு மட்டும்தான் உண்டு. இதில் ழகரம்னு ஒரு சிறப்பு ழகரம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சிறப்பு ழகரம் உலக மொழிகளிலே எந்த மொழிகளிலும் அந்த ழகரத்தை நாம் உச்சரிக்கிற உச்சரிப்பில் இல்லை. ஆனால் ஒரு முறை லதா மங்கேஷ்கர் ஹிந்தி பாடலை பாடக்கூடியவர். அவர் நாம் தமிழ் பாடலை பாடுகிற பொழுது அந்த ழகரத்தினுடைய உச்சரிப்பு வேறு எந்த மொழியிலும் இல்லாத காரணத்தினாலே அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த பாடல் ஆசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமப்பட்டிருக்கிறார்கள். சிரமப்பட்டு அப்புறம் வங்காள மொழியில் ழகரத்தினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு இணையான ஒரு எழுத்து இருக்குதான். அப்புறம் வங்காள மொழி அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அந்த எழுத்தை சொல்லித்தான் அவர்களை பாட வைத்ததாக சொல்லுவார்கள்.
இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட உலகம் வரை ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் இந்த தமிழ் எப்படி கையாளுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். நீங்கள் ஆனந்தம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. தெரியணும்னா பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றையும் நாணயம்னு ஒரு பாட்டு வரும். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம்னு ஒரு பாட்டு வரும். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முதல் காட்சி, படம் ஆரம்பித்தாங்களா, எல்லா பெயரும் போட்டாச்சு. முதல் காட்சி ஒரு அழகான கலர் கோலம் போட்டிருக்கும். அந்த கலர் கோலத்தை சுற்றி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு பார்க்க போவாங்க. இதுதான் முதல் காட்சி. இப்போது இந்த படம் எடுத்துட்டு இந்த டைரக்டர் அவங்க ஊருக்கு போயிருக்கார். அவங்க ஊருக்கு போயிருக்கும் பொழுது காலையில் காலை கடன் முடிக்கிறதுக்காக ஒரு தாத்தா அப்படி வரப்போகிறமா நடந்து போயிருக்கார். இவர் என்ன பண்ணார், இப்படி வயல்வெளியை பார்க்க போகலான்னு போனவர் அந்த சும்மா இருந்திருக்கலாம். உடனே அந்த தாத்தாட்ட கேட்டார், தாத்தா ஆனந்தம் படம் பார்த்தீங்களா அப்படின்னார். கேட்டோன்னே இந்த தாத்தா சொன்னார், பார்த்தேன். என்னமோ பார்த்தேன்னு அவ்வளோ லேசாக சொல்கிறீங்க, அந்த படம் எவ்வளோ அழகாக ஓடிச்சு தெரியுமா? ஸ்னேகாவுக்காகவே ஓடிச்சு. அந்த பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன்னு பாட்டுக்காகவே ஓடிச்சு அப்படின்னா. அதெல்லாம் பார்த்தேன், ஆனால் என்னடா படம் எடுத்திருக்கன்னாரு. என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க, தமிழ்நாடு பூரா ஓடி பேர் பெற்றுச்சு, இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே, ஏன் நல்லா தான் எடுத்தேன். அதில் முதல் காட்சி என்ன சொன்னேன், முதல் காட்சி அதில் என்ன, அழகான பெரிய கலர் கோலம். அந்த கலர் கோலத்தை சுற்றி பொண்ணு பார்க்க போவாங்க. அந்த கலர் கோலத்துக்கு நடுவில் அப்படி சாணியை ஒரு உருட்டி வச்சு அது மேலே பூ வச்சுருப்பாங்க. அந்த படத்தை பாருங்க தெரியும். சரி, இந்த கோலம் எதுக்குடா போட்டிங்க? கோலம் அது அப்படி ஓப்பனிங் சீனே கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதனால் போட்டோம். சரி போட்டுட்டு அதை சுற்றி எங்கே போகிறாங்க, பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஏண்டா பெரிய கலர் கோலம் போட்டால் கலர்ஃபுல்லுக்கு ரைட்டு, அதை சுற்றி பொண்ணு பார்க்க போகிறாங்க, அது கூட சரி. ஆனால் அந்த கோலத்துக்கு நடுவில் சாணியை உருட்டி பூ வைக்கிறது நம்ம ஊரில் என்னைக்கு வைப்பாங்க தெரியுமா? மார்கழி 30 நாள் மட்டும்தான் வைப்பாங்க, வேறு அன்றைக்கி வைக்க மாட்டாங்க. 12 மாதங்களில் மார்கழி 30 நாள் மட்டும்தான் சாணியை உருட்டி நடுவில் வச்சு பரங்கி பூ பறித்து வைக்கிற வழக்கம் நம்ம நாட்டில் மார்கழி மாதம் மட்டும்தான் உண்டு. அப்போ மார்கழி மாதத்தில் நம்ம ஊரில் யாரா பொண்ணு பார்க்க போனா? அப்போது எவ்வளவு படித்திருந்தாலும் படிக்காத ஒரு தாத்தாவுக்கு இருக்கிற அனுபவ அறிவு இருக்கிறது, அந்த அறிவையும் நாம் கணக்கில் எடுக்க வேண்டும் அல்லவா? இப்படி உட்கார்ந்து கேட்கும் பொழுதே நல்லாரை காண்பதும் நன்று, நல்ல விஷயம் இது. இப்படி நல்லவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை பார்க்கறதே இன்றைய தேதியில் நல்லது. நல்லார் சொல் கேட்பதும் நன்று. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை கேட்கணும், அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. அந்த பாட்டு முடியுது. அப்போது நல்லவங்களை பார்க்குறதே இன்றைய காலகட்டத்தில் நல்லதுன்னா அதுக்காகத்தான் திருச்சியிலேருந்தும் சென்னையிலேருந்தும் ஈரோட்டிலருந்தும் பள்ளிக்கொண்டாவிலருந்தும் இல்லையா எல்லா ஊர்லேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்படி குடியேற்றத்தில் ஒரு நல்லாரை காண வேண்டும் என்ற ஆசையில் தான் இந்த பட்டிமன்றமே இங்கே நடக்கிறது. அப்படி இலக்கியங்கள் இப்படி பல்வேறுபட்ட வகைகளிலே இருக்கிறது. அந்த எல்லையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இலக்கியம் என்பது ஒரு பெரிய எல்லை. விடிந்து ஆரம்பித்தால் இரவு முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிற அளவிலே, மிகப்பெரிய அளவிலே இந்த இலக்கியங்கள் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய களத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதில் ஒரே ஒரு வித்தியாசமான சிந்தனையை மட்டும் என்ற இடத்திலே நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கை படித்திருப்பீர்கள். அதில் இன்னைக்கு வரைக்கும் பாரதிதாசன் ஒரே ஒரு இடத்திலே ஒரு இன்றைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் நடைமுறைக்கே வராத ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்று பாரதிதாசன் ஆசைப்பட்டிருப்பான். என்ன தெரியுமா? இன்றைக்கும் நம்ம வீட்டில் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னா பெண்ணு வீட்டில் இருந்து தான் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர்சனத்தி கொண்டு போய் கொடுப்போம். இப்போ எங்கள் வீட்லேயும் அப்படி தான் கொடுத்தாங்க, உங்கள் வீட்லேயும் அப்படி தான் கொடுத்தாங்க. வாங்கின உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? ஆமாம், உங்கள் வீட்லேயும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும்போது தான் சீர்சனத்தை கொண்டு போய் கொடுத்தோம், சீர் செய்தோம். ஆனால் பாரதிதாசன் ஏன் தெரியுமா இந்த நாட்டில் பெண் குழந்தை வேண்டான்னு சொல்கிறாங்க? குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெரியவளானோன்னு தாய் மாமா சீர் செய்யணும். அவள் பெரியவளானதுக்கப்புறம் திருமணம் பண்ணி கொடுக்கும்போதும் தாய் மாமா செய்யணும். திருமணம் பண்ணி குழந்தை பிறந்தாலும் அம்மா அப்பா திரும்ப செய்யணும். குழந்தை பிறந்து அது பெரியவளாயிட்டா திரும்ப அம்மாச்சியும் தாத்தாவும் போய் சீர் செய்யணும்.
இப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது காலம் முழுக்க சீர் செஞ்சே நம்ம காசு பூரா போகுதேன்ற வருத்தத்தில் தான் இந்த சமூகம் பெண் குழந்தை வேண்டான்னு சொல்லுது. அதனால இவர் என்ன சொன்னார், குடும்ப விளக்கில் ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன செய்வீங்கன்னு கேள்வி கேட்பா மனைவி. பெண் பிறந்தால் என் செய்வாய் என்றொரு கேள்வி எழுப்பி, அது மண்ணில் பட்டால் மாசுபடும் என்ற நீ அந்த குழந்தை என் கண்ணில் வைத்தே நான் காப்பேன் ஐயான்னு பதில் சொல்வார். அப்படி பதில் சொல்வார். இப்போ அந்த சீர் செய்ய வேண்டிய கஷ்டத்தினால தானே பெண் குழந்தை நீ வேண்டான்னு சொல்ற. உன்னை பெண் குழந்தை வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ அப்படி இதை மாத்துறாரு. ஆணினுடைய மாப்பிள்ளையினுடைய அப்பா அம்மா சீர் கொண்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. இது நடக்குமா? நடத்துறாரு. குடும்ப விளக்கில் மாப்பிள்ளையினுடைய அப்பா அம்மா கூண்டு வண்டி, அப்பெல்லாம் அந்த மாட்டு வண்டி கூண்டு வண்டியில் போட்டு இந்த கரகாட்டக்காரன்ல குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதான்னு ஒரு 25 வண்டி போகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கூண்டு வண்டியில் ஒரு வண்டியில் பொண்ணு போகுது, ஒரு வண்டியில் சொந்தக்காரங்க போகிறாங்க, ஒரு வண்டியில் மச்சினிச்சி போகுது, ஒரு வண்டியில் பொருள்லாம் போட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அந்த வீட்டு வாசலில் போய் அந்த வண்டி நிற்குது. அந்த வண்டிக்குள்ளே என்னென்ன பொருள் இருந்ததுன்னு அப்படி ஒரு லிஸ்ட்டு போடுறாருங்க. அந்த வண்டிக்குள்ளே என்னென்ன பொருள் இருந்துச்சான், கொஞ்ச நாள் முன் வாங்கிட்ட கும்பகோணத்து கூசா, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, மை வைத்த தகரப்பெட்டி, செஞ்சாந்தின் சீசா ஒன்று, வெற்றிலை சீவர் பெட்டி, இஞ்சியின் மூட்டை ஒன்று, எலுமிச்சை சிறிய கோணி, புதிய ஓர் தவளை நாடு, புதுமுறம், சல்லடை, தாழம்பாய், இப்பக்கம் அகப்படாத இலிப்பெண்ணெய், எதற்கும் வீட்டினில் 1-2 இருக்கட்டும் என்று குதிரில் இருக்கும் நெல்லை குத்திட மரக்குந்தானி, மொந்தை வாழைப்பழங்கள், பசுமாட்டு வெண்ணெய் என்று 53 வகையான பொருட்கள் அந்த வண்டிக்குள்ளே இருந்தனன்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு பாரதிதாசன். இந்த பொருள் லிஸ்ட் போட்டது பிரமாதம் இல்லை, இதெல்லாம் வண்டிக்குள்ள வச்சு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ஏற்றிக்கிட்டு போய் முன்னாடி போய் நிற்கிறாங்க. இப்போ மருமக ஓடி வந்து கிண்டல் பண்ணுறான். மருமக கிண்டல் பண்ணலாமா? மாமியாரை எதிர்த்து பேசலாமா? பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு, மருமகளும் உன் வீட்டுக்கு மகதான், அவ ஏதாவது கிண்டல் பண்ணாலும் உன் பொண்ணை நீ எப்படி பார்ப்பியோ அப்படி பாருன்றாரு. இப்போ போய் என்ன பண்ணுறா, கிண்டல் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறா. கவிதை செல்வி உவமை அவ்வளோ அழகாக சொல்கிறாருங்க. எப்படி அந்த வண்டிக்குள்ளே பொருள் இருக்கான். புளி பானையில், அந்த காலத்தில் பானையில் தான் போட்டு வைப்பாங்க. புளி பானையில் பொருளை உள்ளே போட்டு வச்சா அந்த புளியை உள்ளே போடும்போது நல்லா குத்தி வைப்போம். டப்பாவில் வச்சாலும் சரி, நல்லா உள்ளே போட்டு அடைச்சி எந்த அளவுக்கு அது உள்ளே அமுக்க முடியுமோ அமுக்கி அடைச்சி மூடி வைப்போம்ல. அந்த பானைக்குள்ளே ஒரு சின்ன 8 கால் பூச்சி கூட போக முடியாதான். சுவைப்புளி அடைத்து வைக்கும் தோண்டியின் உட்புறத்தில் கவர்ந்துண்ணும் பூச்சிகட்கும் கால் வைக்க இடமிராதே. அந்த அவைக்களம் தனிலே நீங்கள் எங்குதான் அமர்ந்திருந்தீர் அத்தை என்று அவள் கிண்டல் பண்றா. இப்போ அதுக்கு மாமியார் பாருங்க, கிண்டல் பண்ணா கோச்சிக்கணும்ல, கோச்சிக்காம பதில் சொல்றா. உன் மாமன் என்னை குன்றின் மேல் குரங்கு போல் என்னை அமர வைத்தார், அந்த பொருளுக்கு மேலே ஏற்றி உட்கார வச்சிருக்காரு. அந்த பொருளுக்கு மேலே ஏற்றி உட்கார வச்சோன்னா தலை மேலே போகலை, இடிக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, வண்டியை மேலே உடச்சி விட்டு பொத்த போட்டிருக்காரு. என்னை உன் மாமன் குன்றின் மேல் குரங்கு போல் குந்த வைத்தார், என் தலை மேல் நிமிர மூடி மேல் பொத்தலிட்டார், உன் மாமன் நடந்து வந்தார், இந்த ஊரே சிரித்ததென்றார். மாப்பிள்ளைக்கு சீரெடுத்துக்கிட்டு போன காலத்தை மாற்றி பெண்ணுக்கு சீரெடுத்துக்கிட்டு வந்ததை நினச்சி இந்த உலகமே சிரித்ததுன்னு குடும்ப விளக்கில் பாரதிதாசன் எழுதினானே, அந்த காரியம் இனிமே பெண்களுக்கு வரக்கூடிய காலம் வந்துருச்சு. வந்துருச்சு, முன்னமே வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு பொண்ணு படிச்சிருந்தா போதும், கல்வி செல்வம் என்கிற ஒன்று பெண்ணுக்கு இருந்தால் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இப்போ பெண்ணு கலெக்டராக இருக்குது, அவங்கள்ட்ட போய் நீங்கள் 65 பவுன் போட்டு நான் கேட்க போகிறாங்க. பொண்ணு டாக்டராக இருக்குது, ஜெர்மனியில் போய் MS படிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் எனக்கு 50 பவுன் நிறுத்து போட்டே ஆகணும்னு கேட்கவா போகிறாங்க? இல்லை. அப்போ பெண்ணுக்கு அந்த கல்வி செல்வம் ஒன்றே பெரிய செல்வம் என்று இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. முன்னெல்லாம் யாரும் மேடையில் 5 பேர் ஆண்கள்னா ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க, பாட்டு எதுக்கும் வெளியிலே வராது, அது பள்ளிக்கூடமும் போல் வெளியிலையும் வராது. அப்புறம் நம்ம அம்மா காலகட்டம் வந்தோன்னா அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பள்ளிக்கூடம்லாம் போய் படிச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் பள்ளிக்கூடம் முடித்து
கல்லூரி முடித்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக ஒரு நாட்டை ஆள்பவராக பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் இன்றைக்கு மேடையிலே 3 பெண்கள் இருக்கிறாங்க. அதனால் ஆண்கள் 2 பேரும் எங்கள் 2 பேர்த்தையும் தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்னு ஒன்றும் நினச்சிட வேண்டாம். ஏன்னா ஆண்கள் எப்படி பெண்கள் முன்னேறுவதற்கு ஒரு ஆணான பாரதி உதவி செய்தாரோ அப்படி நாங்கள் இந்த இடத்துல அமர்வதற்கு இந்த 2 ஆண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நான் பேச்சு போட்டிகளுக்கெல்லாம் போக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது என் தந்தை நீ எங்கேயும் செல்லக்கூடாது, படித்தால் மட்டும் போதும் என்று நிறுத்தி இருந்தால் நான் மேடைக்கு பயிற்சி எடுத்திருக்க முடியாது. நான் திருமணமான பிறகு நான் இரவும் பகலாக இப்படி தமிழகத்து மேடைகளுக்காக பையை தூக்கி கொண்டு குடியேற்றம் ராணிப்பேட்டை என்று அலைந்து திரிந்த பொழுது என் கணவன் நீ வெளியில் செல்லக்கூடாது என்று நிறுத்தி இருந்தால் இந்த மேடையில் நான் இன்றைக்கு அமர்ந்திருக்க முடியாது. என் குழந்தைகள் நாங்கள் பெரிய படிப்பெல்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டோம், இன்றைக்கும் நீ இப்படி ஊரூராக போக வேண்டுமா என்று என் மகன்கள் என்னை கண்டித்திருந்தால் நான் இன்றைக்கு வந்திருக்க முடியாது. எனவே பெண்கள் இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கு காரணம் சில ஆண்களும் என்ற வகையிலே அவர்களுக்கு நாம் கரவொலியை கொடுத்து தான் ஆகும். அப்படி ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையிலே மேடையிலே 5 பெருமக்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிற உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை சொல்லி இன்றைக்கு அந்த அணியிலே பேசுவதற்கு வந்த ஒரு நல்ல தலைப்பு, உண்மையிலே இலக்கியங்கள் சிறப்படைவதற்கு காரணம் கவிதை பொலிவே என்று பேசுவதற்காக அந்த அணிக்கு பெருமை சேர்ப்பதற்காக வந்திருக்கிறார் நம்ம பள்ளிகொண்டாவை சார்ந்த ஐயா மோகன் குமார் அவர்கள். அவருக்கு பெருமை சேர்ப்பதற்காக நம்ம ஈரோட்டிலிருந்து வெந்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தோன்றிய அந்த பெரிய ஈரோட்டு மண்ணிலிருந்து மஞ்சக்காட்டு மைனா எங்களுடைய வளர்மதி அவர்கள் அந்த அணிக்கு வந்திருக்கிறார்கள். அவரை அன்பு பாராட்டி அறிமுகம் செய்கிறோம். இப்படி இறங்கி போயிடாதம்மா, நம்ம ஒரு ஆவலில் இறங்கி இப்படியே கும்பிட்டுக்கிட்டே அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட கிளம்பினாலும் கிளம்பிடுவாங்க. அடுத்தது அனுபவ பிழிவே என்று பேசுவதற்காக நான் மிகவும் நேசிக்கிற அன்பிற்கினிய பேராசிரியர். ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு காரணம் ஒரு பெண் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நம்ம அன்பிற்கினிய சென்னை பழனி அவர்களை உருவாக்கிய அவருடைய மனைவி சென்னையை சார்ந்த அன்பிற்கினிய வணிகவியல் துறை பேராசிரியர் சங்கீதா அவர்கள் அந்த அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், தமிழை படித்த நான் இலக்கியத்தை வரிசைப்படுத்துவது ஒன்றும் பெருமை இல்லை, ஆனால் வணிகவியல் துறையில் பயின்று பிகாம் எம்காம் எம்ஃபில் பிஹெச்டி என்று எல்லாம் வணிகவியல் துறையில் பயின்று தமிழ் மேல் காதல் கொண்டிருக்கிற அவர்கள்தான் என்னை காட்டிலும் பெருமையானவர்கள். அப்படி அந்த அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கிறார்கள். அவருக்கு துணை சேர்ப்பதற்காக அவர் பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பொதுவாக எல்லாருக்கும் திருமால் பிடிக்கும், அந்த திருமாலில் தமிழ் இன்னும் பிடிக்கும். இப்போ தமிழையும் திருமாலையும் சேர்த்து வச்சா எவ்வளவு பிடிக்கும். அந்த மாதிரி அந்த நல்ல புன்னகையோடு எல்லா கருத்துக்களையும் நேசிக்கிற அவரை நான் சந்தித்ததிலே, அவர் இன்றைக்கு நான் நடுவராக இருக்கிற பட்டிமன்றத்திலே பேச வந்ததை நினைத்து நான் அவருக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை, ஏனால் மேடையில் பேசியவர்களெல்லாம் பதுமனார் ஐயாவை எந்த அளவிற்கு வாழ்த்தினார்களோ அதே அளவிற்கு தமிழ் திருமால் அவர்களையும் இந்த மேடையிலே வாழ்த்தினார்கள். இப்போ மழை நேரத்தில் கொஞ்சம் உங்கள் கையெல்லாம் நமத்து போயிருக்க தான் செய்யும், அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மழை நேரத்தில் என்ன பண்ணும், கை தட்டினா சூடு பறக்கும். கும்பகோணத்தில் அன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் பார்த்தீங்கன்னா 3500 பேர் உட்காந்துருக்காங்க. சங்கி 3500 பேரும் 3.5 மணி நேரமாக தட்டு அப்படி ஒரு கைதட்டு. நான் கூட இறங்கினோன்னே சரி நம்ம பேச்சு தான் அவ்வளோ பிடிச்சிருக்கு போல அப்படின்னு இறங்கி போய் இவ்வளவு கைத்தட்டல் கொடுத்தீங்களேன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொசு தொல்லை தாங்கலை, நாங்கள் வாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த ஊரில் கைத்தட்டல் அதுக்காக தட்டியிருக்காங்க. ஒரு ஊரில் அப்படி தான் 350 பேர் உட்காந்துருக்காங்க, அதில் 50 பேர் செவனேன்னு இருந்தாங்க, 300 பேர் தட்டுன்னு ஒரே கைத்தட்டல். நான் கூட சரி நம்ம கருத்து தான் பிடிச்சிருக்கு கைத்தட்டியிருக்காங்கன்னு போய் பட்டிமன்றம் முடிஞ்சுன்னு ஐயா 300 பேர் 50 பேர் செவனேன்னு இருந்தாங்க, இந்த 300 பேர் அப்படி தட்டுன்னு எல்லாம் என்ன காரணம்னு கேட்டேன். அவர் சொன்னார், அந்த 50 பேரும் உக்காந்ததுலேருந்து தூங்க ஆரம்பித்தவங்க தான், அவங்கள எழுப்புறதுக்கு நானும் 300 பேரும் சேர்ந்து தட்டி பார்த்தோம், ஒன்றும் எழுப்ப முடியல அப்படின்னு. அப்படி தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு கைத்தட்டல்.
ஆனால் இப்போ அமெரிக்காவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கை தட்டுனா அந்த ரத்த ஓட்டம் வந்து காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நல்லா ஊறணும்னா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? கைக்கு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, அப்படி கண்ணுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கை தட்டுனா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நரம்புகள்லாம் நல்ல வேலை பார்த்து நல்ல ரத்தம் ஊறுமா. அதை விட அமெரிக்காவில் கண்டுபிடிப்பு என்னன்னா, பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கையை தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா 2.5 மணி நேரம் நல்ல முடி வளருமா. உடனே ஒரு அம்மா வந்து அப்படியா அப்படின்னு 4 தரம் கை தட்டிட்டு உடனே முடியெல்லாம் இழுத்து பார்க்க விடாது. உடனே எல்லாம் வளராது, அதுக்கு ஒரு 6 நாள் ஆகும். அதனால அந்த மாதிரி வந்து கைத்தட்டல் பல வகையில் இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் இப்போ நல்லா உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேட்க ஆரம்பித்த அத்தனை ஆன்றோர் பெருமக்களையும் உங்கள் கைகளிலே ஒப்படைக்கிறேன். இந்த ஆன்றோர் பெருமக்களை அப்படியே எனக்கு நீங்கள் திருப்பி தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இலக்கியங்கள் சிறப்படைவதற்கு காரணம் கவிதை பொலிவே என்று பேசுவதற்காக. அப்பா இப்போ வேகமாக வந்தீங்களங்கய்யா, இப்போ வாங்கய்யா, ஒரு 2 வீலர் கூட எடுத்துக்கிட்டு வேகமாக வாங்கய்யா. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை நண்பர்களே, நாங்கள் சிந்துகின்ற கருத்துக்களை எல்லாம் சிந்தாமல் அள்ளிக்கொண்டு செல்வதற்காகவே வருகின்ற மெகா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த முத்தமிழ் சுவை சுற்றத்தினுடைய காப்பாளர் நிறுவனர் ஐயாவை பற்றி ஒரே ஒரு கவிதை. தடுக்கி விழுந்தால் திரையரங்கம், குடியாத்தத்தில் தடுக்கி விழுந்தால் திரையரங்கம், தடுக்குகள் மீது நெருப்புறங்கும். தடுக்குன்றது நெருப்பு வச்சு அடுக்கிற தட்டு, அது மேலே தீ மருந்து தூங்கிட்டு இருக்குது, எரியல. தடுக்கி விழுந்தால் திரையரங்கம், தடுக்குகள் மீது நெருப்புறங்கும், தட்டோடு வீட்டுக்குள்ளே தறிகள் ஓடும் நூல் சுரங்கம். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி வச்சுருப்பாங்க தறி நெய்யறதுக்காக. தடுக்கி விழுந்தால் திரையரங்கம், தடுக்குகள் மீது நெருப்புறங்கும், தட்டோடு வீட்டுக்குள்ளே தறிகள் ஓடும் நூல் சுரங்கம். இப்படி இருந்த குடியேற்றத்தை எப்படி ஐயா மாற்றிவிட்டார்? இப்படி இருந்த குடியேற்றத்தை எப்படி ஐயா மாற்றிவிட்டார்? செப்படி வித்தை இல்லை இது, செந்தமிழ் விளைத்த விந்தை இது. அமிழ்தினும் இனிய குரலில் கேட்ட அமிழ்தினி சிறுமியின் குரல் அமுதம். தமிழருவி அம்மா உங்கள் தலைமையில் இப்பொழுது பட்டிமன்றம். ஆஹா, காப்பி அப்புறம் குடிச்சுக்கலாம். கல்விக்கோவின் சீருரையும் அவரின் செல்வம் தந்த செவ்வுரையும் ஆடுதுறையின் பாட்டும் கேட்டு ஆடும் தலைகள் அரங்கு நிறையும். முத்தமிழின் சுற்றத்தாறு மூவேந்தர் கொற்றத்தாறு முக்கணியை பிழிந்த சாறு மூதறிஞர் பதுமனாறு. பத்மநாபன் இவர் பேரு, பத்மநாபன் இவர் பேரு படைக்கின்ற கடவுளார். பத்மநாபன் பத்மநாபன் இவர் பேரு படைக்கின்ற கடவுளாறு. மூக்கும் மொழியுமாக அவர் படைத்த நூல்கள் 46. நரை திரை தேகத்தாறு நலிவடையா உள்ளத்தாறு நல்ல தமிழ் ஊற்றெடுக்கும் நறுநீர் கேணி என்பார். கல்வி இவருக்கு ஓடுபாவு, கல்வி இவருக்கு ஓடுபாவு, கவிதை இவருக்கு ஊடுபாவு. தறியில ஓடுபாவு ஒன்று இருக்கும், ஊடுபாவு ஒன்று இருக்கும். கல்வி இவருக்கு ஓடுபாவு, கவிதை இவருக்கு ஊடுபாவு. கட்டுரை என்று வந்துவிட்டால் இவர் கரைபொருளும் கவுண்டன்ய ஆறு. நடுவர் அவர்களே, இது தலைப்புக்கு அப்பாற்பட்ட கவிதை அல்ல. இப்பொழுது நான் கவிதை சொல்ல சொல்ல கைத்தட்டல் கிடைத்தது. அதற்கு என்ன காரணம்? கவிதை என்பது கவிதை பொலிவு இருந்தால்தான் இலக்கியங்கள் சிறப்படையும் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. பட்டிமன்றம் நிறைவுற்றது. நடுவர் அவர்களே, என்னுடைய பேச்சை உங்களிடத்திலிருந்தே தொடங்குகிறேன். என்கிட்ட இருந்தேவா? மனோன்மணியம் என்ற ஒரு இலக்கியம் என் பெயர். ஆமா, அதுல தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கீழில் ஒழுகும். ஒரு பாட்டுன்னு இருந்தால் அதில் ஆரோகணம் இருக்கும், அவரோகணம் இருக்கும். ஆரோகணம்ன்றது எடுப்பு, கீழே இருந்து மேலே போகிறது. அவரோகணம்ன்றது மேலேருந்து கீழே வர்றது. நம்முடைய தேசிய கீதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜனகணமனதி நாயக்க ஜெய பாரத பாக்கிய வித்தாத்தா, ஒரு ஆரோகணம் ஒரு அவரோகணம் அப்படி தான் இருக்கும். ஆனால் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான்
இது வாழ்த்து, இதில் இரக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கீழில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டம் எல்லாம் கொண்டு போய் கட்டிச்சில் உச்சஸ்தாயில வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமேன்னு முடிக்கிறாருன்னா, வாழ்த்து என்பது ஆரோகணமாகவே இருக்க வேண்டும், அதில் இரக்கம் இருக்கக்கூடாது என்று கவிதையிலே நுட்பம் கண்டாரே. இந்த கவிதை பொலிவுதான் இந்த மனோன்மணியம் நிலைத்து நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம். நான் கவிதை பொலிவு என்பதை இப்படி எடுத்துக்கொள்கிறேன். அதாவது கவிதையினுடைய அமைப்பு, அதனுடைய இலக்கணம், இதுதான் இலக்கியங்கள் சிறந்து நிற்பதற்கு காரணம். இதில் மிக முக்கியமான ஒன்று எடுத்துக்கொண்டமையானால் முரண். இந்த முரண்பாடு தான் கவிதையை சிறப்படைய செய்யக்கூடியது. நீங்கள் அழகாக ஒரு கவிதை சொன்னீர்கள், பூக்களை பறிக்காதீர்கள் என்று. எங்களுடைய கவிமாமணி ஐயா அவர்கள் ஒரு கவிதை சொன்னார். பூக்களை பறிக்காதீர்கள் என்று எங்களுக்கு சொன்னீர்களே, கண்களை பறிக்காதீர்கள் என்று பூக்களுக்கு யாராவது சொன்னீர்களா? அது கண்ணை பறிச்சனால தான் நாங்க பறிச்சோம். பூக்களை பறிக்காதீர்கள் என்று எங்களுக்கு சொன்னீர்களே, கண்களை பறிக்காதீர்கள் என்று பூக்களுக்கு யாராவது சொன்னீர்களா? முரண். இந்த முரண் தான் கவிதைக்கு அழகு. கவிதையிலே முரண்பாடு இருக்க வேண்டும். நம்முடைய ஹரிச்சந்திர புராணத்தில் சந்திரமதி லோகிதாசன் பாம்பு கடித்து இறந்து விடுவான். அவனுடைய இறப்பிலே அழுகிறாள், ஒப்பாரி வைக்கிறாள். முரண். பனியால் நனைந்தும் வெயிலால் உலர்ந்தும் பசியால் அலைந்தும் உலவா அநியாய வெங்கன் அறவால் இறந்த அதிபாவம் என் கொல் அறியேன் தனியே கிடந்து விட நோய் செறிந்து தரை மீது உருண்ட மகனே இனி யாரை நம்பி உயிர் வாழ்வம் என்றன் இறையோனும் யானும் அவமே. ஆக பனியால நனைஞ்சு சாவல, வெயிலால் உலர்ந்து சாவல, அவன் அறவால் இறந்து கடித்து முரண். இந்த முரண் தான் கவிதைக்கு அழகு. அந்த கவிதை பொலிவுனால்தான் இலக்கியங்கள் நிலைத்து நிற்கின்றன என்பது என்னுடைய வாதம். பாடல்ல மட்டுமல்ல, பாடலுக்கு தலைப்பு வைக்கிறாங்களே, அதில் கூட அந்த கவிதை நயத்தை நீங்கள் பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்ற இலக்கியம், சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலம்பதிகாரம் என்றுதான் வந்திருக்க வேண்டும். சிலம்பு கூட்டல் ஆட்டம், சிலம்பாட்டம் என்று தான் சொல்லுகிறோம், சிலப்பாட்டம் என்று சொல்லுவதில்லை. அதே போல சிலம்பு என்பது சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலம்பதிகாரம் என்று தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் இளங்கோவடிகள் ஏன் இதற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார்? கண்ணகி மண்மகள் அறிந்திலா பாதமுடையவள், வீட்டை விட்டே வெளியே வராதவள், யாரிடமும் அதிர்ந்து பேச தெரியாதவள், பேசாதவள். அப்படிப்பட்ட கண்ணகி தன்னுடைய கணவன் குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான் என்று சொன்ன உடனே பாண்டிய மன்னனிடத்திலே சென்று தேராம் அண்ணா செப்போதுடையன் என்று சொல்லி அனல் தெரிக்கின்ற வகையிலே புயலாக மாறினாளே, தீயாக எரிந்தினாளே. அப்படி மென்மையான கண்ணகி இந்த காப்பியத்திலே வன்மையாக மாறுகிறாள் என்ற காரணத்தினால்தான் சிலம்பதிகாரம் என்ற மெல்லினத்தை எடுத்துவிட்டு சிலப்பதிகாரம் என்ற வல்லினத்தை போட்டு அதற்கு பெயர் வைத்தார் என்று சொன்னால், தலைப்பிலேயே கவிதை பொலிவை கொண்டு வந்தவர்கள். அதனால்தான் அந்த காவியம் காலம் கடந்து நிற்கிறது என்பது என்னுடைய வாதம். வில்லி பாரதத்திலே ஒரு அருமையான காட்சி. கர்ணன் போர்க்களத்திலே விழுந்து கிடக்கிறான். அவனுடைய உயிர் உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா என்று தெரியாத நேரத்திலே அந்தணன் வேடத்திலே கண்ணன் வந்து கேட்கின்றான், நீ செய்த புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தாரை வார்த்துத்தா என்று கேட்கின்றான். அப்படி கேட்கும் பொழுது கர்ணன் எப்பொழுதுமே குறிப்பறிந்து கொடுக்கக்கூடியவன். ஒரு செயலை செய்வதற்கு ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னால் குறிப்பறிந்து செய்ய வேண்டும். பள்ளிகொண்டாவிலே வாசுதேவன் என்ற ஒரு தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றவர், நம்முடைய பதுமனார் அவருக்கு கூட சம்பந்தி அவர். அவர் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். ஒரு முறை பேருந்திலே சென்று கொண்டிருக்கிறார். பேருந்திலே சென்று கொண்டிருக்கும்போது டிக்கெட் எடுப்பதற்காக 100 ரூபாய் நோட்டை எடுக்கிறார். பக்கத்திலே ஒருவன் 100 ரூபாய் நோட்டை கொடுக்கிறான். 8 ரூபாய் டிக்கெட் அந்த காலத்தில். இதுக்கு 100 ரூபாய் கொடுக்குறியே என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிறவரை திட்டுகிறான் அந்த நடத்துனர். இவர் கொஞ்சம் தயக்கம். அடுத்தது நாம 100 ரூபாய் கொடுத்தோம்னா நம்ம இப்படி தானே சொல்லுவான் என்று சொல்லி தங்கி தங்கி எடுக்கிறார். அந்த நடத்துனர் பார்த்து விட்டு, இவர் நம்முடைய ஆசிரியராயிற்று, ஐயா வணக்கம் என்று அவரிடத்தில் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் செய்து கேட்டுக்கிட்டு அந்த டிக்கெட்டை மட்டும் கிழித்து கொடுத்து விட்டு காசு வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. டிக்கெட்டையும் கொடுத்து விட்டு ஒரு 8 ரூபாயை அவரிடத்திலே கொடுத்தாராம். அவர் கேட்டாராம், டிக்கெட் வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்னுடைய மாணவன், சரி நீ 8 ரூபாய் எதற்காக கொடுத்தாய் என்று கேட்டாராம். நீங்கள் இப்பொழுது சில்லறை இல்லை என்று சொல்லி 8 ரூபாய் கொடுக்கிறீர்கள், இப்பொழுது நான் வந்து விட்டேன் பரவாயில்லை, நீங்கள் திரும்பி வரும்போது வேறு நடத்துனர் இருப்பார்,
அவர் 8 ரூபாய் கேட்டால் நீங்கள் சில்லறை இல்லாமல் இப்படித்தானே அவதிப்படுவீர்கள் என்று சொல்லி அவருக்கு 8 ரூபாயை கொடுத்தான் என்று சொன்னால், குறிப்பறிந்து கொடுக்கின்ற இந்த வள்ளல் பரம்பரையை தொடங்கி வைத்தவன் கர்ணன். எனவே கர்ணன் என்ன செய்தான்? நீ செய்த புண்ணியம் அனைத்தையும் கொடு என்று சொன்னால் இவன் எதற்காக கேட்கிறான்? நம்முடைய உயிரை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கேட்கிறார். எனவே செய்த புண்ணியம் அனைத்தையும் நாம் தாரை வார்த்து கொடுத்து விட்டால், அப்படி கொடுத்ததனால் ஒரு புண்ணியம் வருகிறது, அந்த புண்ணியம் வந்து சேரும், அப்பொழுதும் உயிர் போகாது. எனவே ஒரு இலக்கணத்தை பயன்படுத்துகிறார் அங்கே, வினைத்தொகை என்ற ஒரு இலக்கணத்தை. செய் புண்ணியம் அனைத்தையும் தாரை வார்த்த கொடுத்தேன் என்று சொல்லிவிடுகிறார். நான் செய்த புண்ணியம், இப்பொழுது செய்கின்ற புண்ணியம், இனிமேல் ஏதாவது நான் செய்ததாலும் அந்த புண்ணியமும் தாரை வார்த்து தருகிறேன் என்று சொல்லி 3 காலத்தையும் குறிக்கின்ற வகையிலே அவன் அந்த கவிதையிலே வெள்ளிப்புத்தர் ஆழ்வார் பயன்படுத்துகின்ற இடத்தை பார்க்கும் பொழுது கவிதை பொலிவு வெள்ளி பாரதம் காலத்தை கடந்து நிற்பதற்கு அவருடைய அந்த கவிதை பொலிவே காரணம் என்பதை என்னுடைய வாதம். அடுத்த திருக்குறளை எடுத்துக்கொள்வோம். ஏனால் திருக்குறளே வள்ளுவர் காலங்காலமாக இந்த திருக்குறள் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவருடைய கவிதையிலே, திருக்குறளிலே இருக்கின்ற அந்த கவிதை பொலிவு. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. 7 சீர்ல 5 சீர் சொல்லுதான். ஏன் அப்படி போட்டார் அப்படின்னு கேட்டா, சொல்லுக எப்படிப்பட்ட சொல்லை சொல்ல வேண்டும்? அந்த சொல்லை வெல்லக்கூடிய வேறொரு சொல் இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்லுன்ற வார்த்தை தவிர வேற சொல் இருக்கக்கூடாது என்று சொல்லி 5 சீர்லையுமே சொல் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் வெல்லும் சொல் இல்லாத ஒரு திருக்குறளை அவர் இதுதான் கவிதை பொலிவு. இந்த கவிதை பொலிவு தான் அவருடைய வெற்றிக்கு காரணம், காலத்தை கடந்து நிற்பதற்கு காரணம். திரைப்படங்களில் புது படம் வந்தோம்னா அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது டிக்கெட் வாங்குறது அனுபவம் எல்லாருக்கும், இந்த ஓரளவு இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். எல்லோருமே நெருக்கி அடித்து கொண்டு உள்ளே செல்ல முயற்சிப்பார்கள். கவுண்டர் திறந்த உடனே அரை மணி நேரம் ஆயிருக்கு, 5 பேர் தான் உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பொறுமையாக வரிசையாக ஒழுங்காக சென்று கொண்டிருந்தால் அந்த அரை மணி நேரத்தில் அரங்கு நிறைந்திருக்கும். அதே தான் நான் கவிதைக்கும். கவிதையிலே வெறும் அனுபவ பிழிவை மற்றும் வைத்து கொண்டால் அது நம்முடைய இதயத்திலே தங்காது. அதை அழகாக ஒழுங்குபடுத்தி கவிதை பொலிவோடு அதை அழுத்தும் போது தான் அது நம்முடைய இதயத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுகிறது, அது நம்முடைய இது விட்டு அகலாமல் இருக்கிறது. எனவே கவிதைக்கு சிறப்பு தருவது கவிதை பொலிவு. பாரதிதாசன் அழகாக சொல்லுகிறார், சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர ஒழுது ஒழுது பயன் விளைத்த நிறைவுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை, பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு, அந்த எவரின் தோள்கள் எவரின் கைகள் எவரின் மூச்சு. இதுதான் கவிதை பொலிவு. இந்த கவிதை பொலிவால் தான் பாரதிதாசன் இன்றும் போற்றப்படுகிறார், இன்றும் நினைக்கப்படுகிறார். நீங்கள் எங்களுக்கு ஒரு முன்னுரையில் ஒரு குறிப்பு கொடுத்தீர்கள். இலக்கியம் என்பது கால கண்ணாடி, அது எல்லா காலத்தை குறிக்கும் என்று சொல்லிவிட்டு காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் 20ஆம் நூற்றாண்டு இலக்கியங்கள் என்று சொல்லிவிட்டீர்கள். எனவே எங்களுடைய களம் இன்னும் விரிவடைந்து விட்டது. இன்றைய திரை இலக்கியங்கள் கூட அந்த இலக்கியத்திலே நான் சேர்த்து கொள்ளலாம் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு நிறைவாக அந்த திரை இலக்கியத்தில் மட்டும் 2 உதாரணங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திரை இலக்கியங்களிலே அந்த காலத்தில் தாலாட்டு பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு புடவை இரவானத்திலிருந்து தொங்கும், நல்ல நீளமாக உயரத்திலிருந்து தொங்கும், குழந்தையை தாலாட்டுவான். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வரும். அந்த இது நீளம், அதனால் அந்த நீளமான அந்த தொட்டிலை ஆட்டுவதற்கு தகுந்தாற் போல ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. காலம் மாறிடுச்சு, அந்த குழந்தை அவ்வளோ சீக்கிரம் தூங்குறதில்லை, அதனால் நீளத்தை குறைச்சிட்டா. நீங்கள் கலீலியோவினுடைய தனி ஊசல் சித்தாந்தம் தெரியும். ஊசலினுடைய நீளம் குறைய குறைய அலைவு நேரம் குறையும், வேக வேகமாக ஆடும். அதனால் என்ன பண்ணால் நீளமாக இருக்கிற புடவையிலேருந்து இடையில பிடிச்சிக்கிட்டா, இப்படி ஆட்ட ஆரம்பித்தா. கண்ணுரங்கு கண்ணுரங்கு காலம் எல்லாம் கண்ணுரங்கு. ஆனால் இது என்னமோ பயிற்சி எடுத்த மாதிரியே இருக்கே. காலம் இதை தவற விட்டால் தூக்கம் இல்லை மகளே கண்ணுரங்கு வேக வேகமாக ஆட்ட ஆரம்பிச்சா. அந்த முதல்ல அவர் சொன்ன பாட்டில்
அவர் அந்த மனைவி, அதாவது தன்னுடைய தாயவும் எப்படி தாலாட்டுங்கிறது குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதில் சேர்த்து எல்லா பெருமைகளும் சொல்லுவாங்க. மண் வளர்த்த பொறுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளாய் கண் வளர்ந்த பெண்மயிலை நான் அடைந்தேன். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. ஆரிராரோ ஆரோ ஆரிராரோ. அப்படி நீ எப்படி இந்த தாயை பாதுகாக்கணும் அது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். காலம் மாறிட்டே இருக்குது. ஆமாம், நல்ல உயரமான திரைச்சேலை, இடையில நடு இடைக்காலம். இப்ப காலம் வேற, எல்லாம் ஸ்ப்ரிங் தொட்டில் இழுத்துட்டு தாட்டுறான். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாய் அப்படி பண்ணுமா? ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இதுவரைக்கும் பட்டிமன்றம் 23 வருடம் பேசுகிறேன். என் அணியில் பேசுவதற்கு டூயட் பாடியது இதுதான் என் வாழ்நாளில் முதல் முறை. அதுவும் பள்ளிகொண்டாவிலிருந்து வந்திருக்கிற நீங்கள் பாட்டை ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? பாடுங்கள். அங்கே காலப்போக்கிற்கு ஏற்றாற் போல இந்த கவிதை பொலிவடைந்ததுனால தான் அந்த காலகட்டத்தில் காதல் பாட்டிலையும் தாலாட்ட வச்சிருப்பாங்க. அதான் பெருமை. கண்ணதாசன் நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டுமானே தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குளமகளே ஆராரி ஆரிரரோ ஆராரி ஆரிரரோ. இப்போ பிள்ளை மட்டுமா தூங்குது, தூங்குற புருஷனும் எழுந்திருச்சிருவார் போல தெரியுது. ஒரு 4 வாகனத்தை மட்டும் அறிமுகப்படுத்தி விடுகிறேன். என்னமோ பள்ளி கொண்டா மோகன் சார் வந்தோடனே பட்டிமன்றம் என்ன விறுவிறுப்பா போதே எப்படி? ஒரு ஆற்றுல அமைதியான ஓடம் போயிட்டு இருக்குது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாடும். ஓய் ஓய். ஆஹா, அந்த ஓய்னு என்னை ஒரு பார்வை பார்த்தீர்கள் அல்லவா? அமைதியான நதியினிலே அமைதியான ஓடம். இந்த ஓடமே கடல்ல போச்சுன்னா காகித ஓடம் அலை அடிக்குது கரையில. ஓடம் ரொம்ப வேகமா ஓடிடுச்சே. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். அலை போயிடுச்சு. நான் கூட ஆடுதுறை பட்டிமன்றம் நாளைக்கு தான்னு நினைச்சேன். ஆனா இன்னையிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டை எழுதும் போது என்ன தெரியுமா சிக்கல்? நீங்க பாடுறதுக்கெல்லாம் நான் கூட கூட பாடுறேன் பாருங்க, அதான் சிக்கல். இந்த படம் மறக்க முடியுமான்ற படம். சரிங்க. அதுல கலைஞர் கதை வசனம், பாட்டு எழுதுறவர் மாயவநாதன் ஒரு கவிஞர். அற்புதமான கவிஞர், அற்புதமான கவிஞர். அதாவது நெல்லை மண் பெற்றெடுத்த அற்புதமான கவிஞன் மாயவநாதன். ஒரு 50 பாட்டு தான் பாடியிருப்பாரு. அதுலேயும் நிற்கக்கூடிய பாடல்கள் பாடினார். தன்னிலவு தேனிரைக்க தாழை மரம் நீர்தளிக்க கன்னி மகள் நடைபயின்று சென்றாள் இளம் காதலனை கண்டு நானி நின்றாள் நானி நின்றாள். இந்த பாட்டு மாயவநாதனோட பாட்டு. இது அற்புதமான பாடல். அவர்கிட்ட பாட்டு சொல்றதுக்காக சிச்சுவேஷன் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த காலத்தில் தத்தகாரம் சொல்லுவாங்க. தந்தன 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 அந்த மாதிரி சொல்லணும். கலைஞர் என்ன பண்றாரு, மாயவநாதன் கிட்ட தத்தகாரம் கேட்ட உடனே அவர் தத்தகாரம் சொல்ல மாயவநாதன் 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 காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். தத்தகாரம் சொல்றதுக்கு பதில் அவர் பேரே சொன்னதுனால அவர் கோபம் வந்துடுச்சு. நான் எழுத மாட்டேன் பாட்டுன்னு போயிட்டார். கடைசியில் கலைஞரே எழுதின பாட்டு தான் இந்த காகித ஓடம் கடலலை மீது. ஆக இதில் கருத்து அனுபவ பிழிவெல்லாம் அப்புறம்தான். மாயவநாதன்ற ஒரே ஒரு வரியை வச்சுட்டே பாட்டு முடிச்சிடலாம். அதனால கவிதை பொலிவு இருக்கிறதுனால தான் அது இந்த திரைக்காவியம் காலத்தை கடந்து நின்றது. அடுத்தது இன்னொரு வாகனம், பார வண்டி இழுக்கிறான்.
ரொம்ப அதிகமான இவர் சொல்றதுனால சொல்றேன், இன்னைய காலகட்டத்திலையும் அந்த கற்பனை இருக்கிற பாடல்கள் வெற்றி பெறும். நீங்கள் இன்னைக்கு புதுமையாக எத்தனையோ திரைப்பட கவிஞர்கள் வந்துட்டாங்க. ஆனால் கவி பேரரசு இன்னைக்கு ஒரு பாட்டு கற்பனையாக எழுதியிருப்பார் தெரியுங்களா? அந்த பாட்டில் கற்பனை இந்த தலைவி கேட்குறா, இந்த உலகத்தில் எல்லாமே தீந்து போயிட்டா என்னை எங்கே கொண்டு போய் வைப்பீங்கன்னு. இந்த பூமியே தீந்து போச்சுன்னா என்னை என்னங்க வைப்பேன், உன்னை கொண்டு போய் நான் வானத்தில் வச்சிருவேன் அப்படின்னு பதில் சொல்வார். திரும்ப அவர் கேட்பார், வானத்தில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அங்கே நட்சத்திரம் இருக்கும்ல, நட்சத்திர சூட்டில் நான் உருகி போயிடுவேன்ல, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா உன்னை கொண்டு வந்து அப்படி என் கண்ணுக்குள்ளே வச்சுக்குவேன் அப்படின்னு ஒரு கற்பனை. இது முடியுமா? வானத்தில் கொண்டு போய் வைக்க முடியுமா? திரும்பி கொண்டு வந்து கண்ணுக்குள்ளே வைக்க முடியுமா? இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் கவிப்பேரரசு இந்த கற்பனையில் ஜெயிச்சிருவார். இந்த பூமியே தீந்து போய்விடில் என்ன என்ன செய்வாய், நட்சத்திரங்களை தூசு தட்டி நான் நல்ல வீடு செய்வேன், நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடில் என் செய்வாய், உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன், ஏ ராஜா இது மெய்தானா, நான் நம்புகிறேன் உன்னை, நான் பாய் விரிப்பேன் என்னை, தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடு எனவே வாலிப மனசு விண்வெளி விண்வெளியேறும். இது கவிப்பேரரசோட பாட்டு. அது கற்பனையில் இன்னைக்கு வரைக்கும் கவிப்பேரரசு அடிச்சுக்க ஆள் இல்லைங்க. நீங்கள் வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்குங்களே, அந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கு இந்த நேரத்தை நீங்களும் கணக்கில் சேர்த்துக்காதீங்க. நட்சத்திரங்கள் ஒன்றுக்கு ஏதாவது வரிசை கட்டி நிற்குமா? நிற்காது. நட்சத்திரம் கண்ணா பின்னான்னு தானே இருக்கும். இது எப்படி இருக்கும்னு உவமை சொல்வார் பாருங்க. கண்ணகி சிலம்ப உடைச்சால, சிலம்ப உடைச்சோன்னே அரசியினுடைய சிலம்பில் இருந்தது வெள்ளையான முத்துப்பரல்கள், கண்ணகியினுடைய சிலம்பில் இருந்தது மாணிக்க பறல்கள் சிகப்பாக இருக்கும். அப்படி உடைச்ச உடனேங்க அந்த பறல்கள் போய் எப்படி ஒன்று பின்னாடி ஒன்று நிற்காது, கண்ணா பின்னான்னு சிதறி கிடக்கும். அப்படி தான் வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் இருக்குமா. அது இல்லையா, அதை விட அந்த எப்படி நட்சத்திரம் இருக்கும்போது ஓமை சொல்வார் பாருங்க. இந்த மழை நாளில் இப்போ போய் மரத்தில் பாருங்களேன், மின்மினி பூச்சிகள் இருக்கும். அதே போல் நாற்று நடுற பொழுது பெண்கள் வரிசையாக நின்று நடமாட்டாங்க, அங்கொன்னும் இங்கொன்னுமா தான் நடுவாங்க. இப்போது கவிப்பேரரசு கேட்குறாரு பாருங்க, எந்த கண்ணகி எதை உடைத்தாலோ இந்த பறல்கள் எப்படி வந்தன, மின்மினி பறவைகள் மேகக்கிளையில் பொன்மணி கூடுகள் புதுப்பித்தனவோ, வெள்ளி சிமிழ்கள் விசும்பு வயலில் நள்ளிருள் நடத்தும் நாற்று நடவுகள், சுந்தர மங்கையர் செந்தளிர் குழந்தையை செவியோடு அணைத்து தாய்ப்பால் கொடுக்கையில் தவறிய துளிகள் காய்த்து சிதறிய கற்பக விதைகளாக அழுதும் வானத்தில் நட்சத்திரங்கள் என்று எழுதுவார். இந்த நட்சத்திரத்துக்கு இவ்வளவு கற்பனை, அவ்வளவு. இந்த பாட்டில் அதை அப்படியே வச்சிருப்பார். சொல்லுங்கய்யா. வாகனங்களில் இந்த பார வண்டி இழுக்கிறவன் ஆமாங்க, கடுமையான பாரத்தை ஏற்றிட்டு மெதுவாக இழுக்கிறான். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. இழுக்க முடியல. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. பார வண்டி. வண்டி இழுக்க முடியா, பாட்டை இழுக்க முடியா? சரி, எப்படி ரெண்டையும்? சரிங்க. அது அந்த காலத்தில். இப்போ அதுவே குதிரை வண்டியில் போகிறான். அதே கான்செப்ட். ஆனால் ஐயாவினுடைய வயசுக்கு 50 வருஷத்துக்கு பாட்டை பாடுறாரு. சரி, நான் ஏன் சின்ன பிள்ளை அந்த பாட்டெலாம் பாடுறேன், அது வேற தெரியலையே. பாடுங்க பாடுங்க. அது அதே கருத்து. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அனைவரும் நம்ம தொழிலாளி. அதே கருத்து தான். ஆனால் வண்டி வேற. அது பார வண்டி, இது குதிரை வண்டி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைத்தவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஆனால் இந்த 4வது வரி தான் நீங்க அது கருத்து எதை இணைச்சிட்டாரு பாருங்க. கருத்து அதே தான். நேரத்திற்கு தகுந்தார் போல, வாகனத்திற்கு தகுந்தார் போல அதே அந்த காலத்து புகை வண்டி, ரயில் இன்ஜின். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்து ரதங்கள் ஊர்வலம் போகும் ஜுகு 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 ஜுகு. சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்து ரதங்கள் ஊர்வலம் போகும். ஆக வாகனத்திற்கு ஏற்றார் போல கவிதை பொலிவு. இந்த கவிதை பொலிவு தான் திரை இலக்கியங்கள் உட்பட அனைத்து இலக்கியங்களையும் மக்களின் மனதில் நிலைத்து நிற்க செய்கிறது, காலத்தை வென்று நிற்க செய்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த இந்த முத்தமிழ் சுவைச்சட்டத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப அழகாக அந்த கவிதை பொலிவு பற்றி பேசுனேன். நீங்கள் கவிதையினுடைய அழகு அந்த கவிதையில் இல்லை, அதை சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. WB சொல்லுகிறான், கவிதை என்பது சொற்களில் இல்லை, அது சொற்களுக்கு இடையே இருக்கிறது என்று சொல்வான். அந்த கவிதையினுடைய அழகு இருக்கே, அது சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. இப்போது நீங்கள் வைரமுத்து அம்மாவுக்கு தன்னுடைய கிட்டத்தட்ட வைரமுத்துவினுடைய 30 படைப்புகளில் நான் PhD வானங்க. அந்த 30 படைப்புகள்லையுமே அவர் அம்மாவை பற்றின கவிதையே இருக்காதுங்க. அவர் அம்மாவை பற்றி எழுதின ஒரே ஒரு அற்புதமான கவிதை தான் இன்றைக்கும் யூடியூப் சேனல் முழுக்க பேசுகிற ஒரே ஒரு கவிதை. அம்மாவுக்காக அவர் கவிதை எழுதினதே இல்லை, ஒரு கவிதை தான். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகாக பொய் சொன்னேன், பெத்தவள ஓம்பெருமை ஒத்த வரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகம்பாட்டு காகிதத்தில் எழுத்து, ஊரெல்லாம் மகம்பேச்சு ஓன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவம் பெத்த பொன்னே குலமகளே, என்ன புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, நீ வயிற்றில் சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் நீ என்னென்ன நினச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணியால் வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ? இந்த விவரங்க ஏதொன்னும் அறியாமல் நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்றை நினச்சா அழுக வரும். கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ணெய் கருப்பட்டி கலந்து தருவாயே, என் தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு என் மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்குதம்மா. எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேற புள்ள உண்டு, எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேற புள்ள உண்டு, உனக்கொன்று ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா என்று அந்த கவிதை முடிகிறது. அந்த கவிதையினுடைய அழகு சொற்களில் மட்டும் இல்லை, அதை கவிதையை சொல்லுகிற விதத்திலும் இருக்கிறது. நம்ம அன்பிற்கினி ஐயா முதல்ல ஒரு கவியரங்கம் பாடினார் பாருங்க, அதில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இது இலக்கிய பட்டிமன்றமா இலக்கிய கவியரங்கமா அப்படின்னு. அவ்வளோ அழகாக கவிதை பாடினார், அவருக்கு நம்மளுடைய மிகப்பெரிய பாராட்டுதல்கள். அதுலேயுமே நம்ம கண்ணகி இதெல்லாம் பற்றி சொன்னார். நீங்கள் சிலப்பதிகாரத்திலே கண்ணகி அந்த மன்னனிடம் பேச போகிற பொழுது மன்னன் கேட்கிறார், ஹூ ஆர் யூ? ஆமாம், நீங்கள் யார்? கண்ணில் தண்ணி ஒழுகைய முன்னாடி நிற்கிறீங்களே, நீங்கள் யார்? நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கூடியோ, வாட்ஸ் யுவர் நேம்? கண்ணகி ஒரே வார்த்தையில் மை நேம் இஸ் கண்ணகி அப்படின்னு முடிக்கல, ஒரு வரலாறு சொல்கிறா பாருங்க. அதாவது இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? தன்னுடைய கன்று இறந்து போனது என்று ஒரு பசுமாடு போய் மனுநீதி சோழனுடைய அவையிலே ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது. அதை பார்த்துட்டு மனுநீதி சோழன் வந்து பார்க்கிறான், அந்த கன்றுக்குட்டி இறந்து கிடக்கிறது. இந்த கன்றை இழந்து எப்படி தாய் தவிக்கிறதோ அதே போல நானும் தவிக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு நானே கொடுக்கக்கூடிய தண்டனை. இப்போ பார்த்தார் அவனுடைய மகன் வீதிவிடங்கன். வீதிவிடங்கன் இப்போ டிரைவரை தான் வந்து கூப்பிட்டு முதல்ல ஏற்ற சொல்கிறார். ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க, அதாவது அரசன் தேரோட்டுவது நீதி அல்ல, அரசன் தேரோட்ட மாட்டார். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அதை தேரோட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, டிரைவர் ஓட்டுறாருல, அந்த மாதிரி தான். இப்போது தேரோட்டியை கூப்பிட்டாரு, அவன் மேலே அந்த தேரை ஏற்றி கொன்று அப்படின்னு சொன்னோன்னே தேரோட்டி பார்த்தான், டிரைவர் வேலை தான் ஏன் வேலை, கொலை பண்ணுறது என் வேலை இல்லைன்னு ஓடிட்டான். இப்போ இவர் என்ன பண்ணார், இந்த நீதியை நானே காப்பேன், நானே இவன் மீது ஏற்றிக்கொள்வேன், அரசன் மேலே ஏறி கொன்று இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டிய மண்ணல்லவா இது. ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறர் புதல்வனை ஆழியின் மடித்தோன். அப்படி ஒரு இதில் பிரமாதம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய மகனை கொன்று விட்டு உட்கார்ந்து அழறான். அழுகிற பொழுது என்ன சொல்றார் தெரியுமா? அழுகிற பொழுது 3 விஷயம் சொல்றாருங்க. இந்த உலகத்திலே மனிதன் எந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று மனுநீதி சோழன் தன் மகனை கொன்று விட்டு அழுகிற பொழுது செய்கிறான். என்ன 3 பாவமா? 1, என்னை நம்பி வந்த யாரையாவது நான் நட்டாத்தில் விட்டுருப்பேனோ, முதல் பாவம். இந்த ஜென்மத்தில் நான் எந்த பாவமும் செய்யலை, போன ஜென்மத்தில் என்னை நம்பி வந்த யாரையாவது நான் நட்டாத்தில் விட்டுருப்பேனோ, 1. 2வது, கோவில் மகளிரை யாரையாவது நான் சேர்ந்திருப்பேனோ, அது செய்வது முறையல்ல அன்றைய காலகட்டத்தில்.
அன்றைக்கெல்லாம் தேவரடியார்கள் என்ற ஒரு சமூகம் இருந்தது. நம்ம சுந்தரரை மணந்து கொண்ட பறவையார் தேவரடியார் சமூகத்தை சார்ந்தவர். இன்றைக்கும் திருவாரூரிலே அவர் கொடுத்த 160 கிலோ பலமுள்ள ஒரு விளக்கு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது திருவாரூரில் என்று சொல்வார்கள். ஏதாவது பெண்களை நான் சேர்ந்திருப்பேனோ 2வது, 3வது ஏதாவது நான் குழந்தைகளை கொன்றிருப்பேனோ, இந்த 3 பாவத்தையும் இந்த சமூகம் செய்யக்கூடாது என்று அவன் வாழ்வியலிலிருந்து மகனை கொன்றுவிட்டு மனுநீதி சோழன் உட்கார்ந்து அழுகிறான். அப்படி மன்னன் வாழ்ந்த இந்த பூமியிலேயா நீ வாழ்கிறாய் என்று அவள் கேள்வி கேட்கிறாள். இப்படி ஒரு நல்ல ஒரு காப்பியத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். இருந்தாலும் நேரம் கருதி நம்ம பின்னாடி சொல்லலாம். ஆனால் இந்த கற்பனையான விஷயத்தை சொன்னதுக்கு ஒரே ஒரு கண்ணதாசனுடைய வரிகள் மட்டும். ஒரு பெண் 2 பேரும் பெண் பார்க்க போகிறாங்க. அண்ணனும் தம்பியும் பெண் பார்க்க போகிறாங்க. போனாக்க இவருக்கு பொண்ணை அவரு பார்க்க போனார், அவருக்கு பொண்ணை இவரு பார்க்க போனார். இப்போ கதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேரும் மாற்றி பார்க்க போனார். சிவாஜி கணேசன் கரெக்டாக தான் பார்த்துட்டு வருவார். ஆனால் பாலாஜிக்கு அந்த பெண்ணை பிடிச்சு போயிடும். பிடிச்சு போனோன்னே இது அப்படியே அந்த படம் முழுக்க அந்த கதையை மாற்றுவார். அதுதான் திரைப்படம் முழுக்க. இப்போ பெண் எப்படி இருந்தது அப்படின்னு சிவாஜி கணேசனும் கேட்குறாரு. இப்போ அவரும் பதில் சொல்கிறார். இப்போ பெண் எப்படி இருந்ததுன்னு கற்பனை இந்த பெண்ணை வர்ணிச்சிருக்கிற அந்த வகையை பாருங்க. நடமாடும் மேகம், நவநாகரீகம், அலங்கார சின்னம், அலை போல மின்னும், நடமாடும் செல்வம், பணிவான தெய்வம், பழங்கால சின்னம், உயிராக மின்னும், மின்னி வரும் கொடியிடையால். 2 பேரும் வர்ணிச்சுட்டு அந்த அடுத்த காட்சி அவர் கையை அப்படி மேலே வச்சு, விண்ணோடு விளையாடும் பெண் அந்த பெண்ணல்லவோ, கண்டேன் சென்றேன் வந்தேன், பெண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமோ, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமோ. இந்த பாட்டு அந்த பெண்ணு எப்படி இருக்கணும். இந்த வரிகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? இந்த வரிகள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் இப்படி இருப்பாள்னு யாருமே போடல. நடமாடும் மேகம், நவநாகரீகம்னு இவ்வளவு அழகாக கற்பனையாக ஒரு பெண் எப்படி இருப்பாள் என்று போட்டிருக்கிற அந்த செய்தியெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னவருக்கு நம்மளுடைய பாராட்டுதல்களை நாம் சொல்ல வேண்டும். நம்ம அன்பிற்கினிய சங்கீதா அவர்கள் வாங்க. சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானிய முதிரை கட்டி தயிரொடு மிளகின் சாரும் நன்மதுரம் செய் கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் யாவும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு என்னுடைய வணக்கம். வானுக்கு நிலவழகு, பூமிக்கு பூவழகு, கவிதைக்கு கற்பனை அழகு, கண்ணுக்கு விழி அழகு, சிலைக்கு கருப்பழகு, எங்கள் நடுவர் அம்மா அவர்களுக்கு அவருடைய தமிழ்தான் பேரழகு. வளைவதற்கென்றே பிறந்தது நாணல், நெளிவதற்கென்றே பிறந்தது சாலைகள், பொழிவதற்கென்றே பிறந்தது மேகங்கள், விளைவதற்கென்றே பிறந்தது நிலங்கள், தமிழையும் தமிழனையும் உயர்த்தி பிடிப்பதற்கென்றே பிறந்தது நம்முடைய குடியேற்ற முத்தமிழ் சுவை சுற்றம் என்றால் அதை மறுக்க முடியாது. ஐயா பதுமனார் அவர்களுக்கும் இந்த முத்தமிழ் சுவை சுற்றத்தினுடைய ஆன்றோர் பெருமக்களுக்கும் மிக அழகாக பொலிவாக பேசிவிட்டு சென்றிருக்கிற எதிரணி தலைவர் ஐயா அவர்களுக்கும், பேச வருகிற தோழி அவர்களுக்கும், என் அண்ணி சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னார், அவர் வண்டி வண்டியா சொன்னார். குதிரை வண்டியில சொன்னாரு, மாட்டு வண்டியில சொன்னாரு, கப்பல்ல சொன்னாரு, புகை வண்டியில சொன்னாரு. ஆனா என்ன சொன்னாரு? ஏரோப்ளேன்ல மட்டும்தான் வல்லவர். எல்லா வண்டியிலையும் வண்டி ஓடுதான், அத மாதிரி கவிதையும் ஓடுதான். வண்டியில என்ன வந்ததுங்கிறது தான் முக்கியம், சரக்கு இருக்கா வண்டியிலங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அப்போ திருவள்ளுவர் எடுத்தார் ஐயா. திருவள்ளுவர் சொன்னாரு, சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனால சொல் பொலிவு இருக்கணும்னாரு. அதே திருவள்ளுவர் தான் சொன்னாரு, சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற்
பயனில்லா சொல். பயனில்லாத சொல்ல கவிதை பொலிவு இருந்தா கூட சொல்றது வீண்ங்கிறார். அப்போ இந்த சமுதாயத்துல நம்ம ஒரு இலக்கியத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இலக்கியத்தை படிக்கும்போது அது மூளையை செலவு பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, நம்முடைய இதயத்தை செலவை பண்ணுவது மாதிரி இருக்கணும். அந்த இலக்கியம் தானே சிறந்த இலக்கியம். அதனால கண்ணதாசன் சொல்றாரு, கண்ணதாசனை தவிர ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவ புத்தகத்துக்கு உதாரணம் எப்படி சொல்ல முடியும்? அவரே சொல்றாரு, பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அனைத்தையும் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன், அந்த அனுபவமே நான் தான் என்றான் என்று கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய கவிதையிலே எழுதுகிறார் என்று சொன்னால், ஒரு கவிஞனுக்கு கிடைக்கிற அனுபவம் தான் அது கவிதையாக உருவெடுக்கிறது. ஒரு கவிஞனுக்கு கிடைக்கிற அனுபவம் தான் சொற்களாக உருவாகிறது. ஒரு கதை எழுதுகிற ஒரு நாவலாசிரியருக்கு தன்னுடைய நேட்டிவிட்டி, தன்னுடைய மண் மனத்தில் கிடைக்கிற வார்த்தைகள் தான், வாழ்க்கை நடைமுறைகள் தான் கதையிலே கொண்டு வந்து செருகுகிறார் என்று சொன்னால், அனுபவம் இங்க முக்கியமானது இல்லையா? ஒரு 8 வயசு சிறுமி, அழகான பொண்ணு, என்ன மாதிரி? ஆமா ஆமா, கன்னத்துல அழகான மச்சம் ஒன்ன மாதிரி. ஆமா, வந்து மேடையில வந்து நிக்கிறா ஒன்ன மாதிரி, என்ன மாதிரி, ஆனா பலகை போடாம நிக்கிறா. அதான் நிக்கிறப்ப அந்த பொண்ணை பார்த்து கவிதை சொல்லணும். கவிஞர்களுக்கு கவிதை போட்டி, கவிஞர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. முதலாவதாக ஒரு கவிஞன் வந்தான். ரோஜா பூவில் தேன் எடுக்கிறதோ இந்த கரிய வண்டு என்று கவிதை எழுதினான். இரண்டாவதாக ஒரு கவிஞன் வந்தான். அந்த கவிஞன் சொன்னான், மதுரசத்தில் மயங்கி விழுந்ததோ இந்த கரிய திராட்சை என்று கவிதை எழுதினான். முதல்ல வண்டு, அப்புறம் திராட்சை. ஆமா. மூன்றாவதாக ஒரு கவிஞன் வந்தான். அவன் சாதாரண கவிஞன் அல்ல, அவன் நீக்ரோ கவிஞன். கருப்பு இன மக்களின் உழைப்பை சுரண்டி சுரண்டி இன்னும் இருக்கிறது பார் மிச்சம் அந்த மச்சம் என்று கவிதை எழுதினான். அப்போ ஒரு கவிஞன் பார்க்கிற பார்வை இருக்கு இல்லைங்களா, அதுதான் கவிதையாக மாறும். கண்ணகியை பத்தி சொன்னாரு. கண்ணகியை பத்தி சொல்லும் பொழுது எப்படி சொல் விளையாட்டுன்னு சொல்லிட்டு போனார். ஆனா கண்ணகி தன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல அந்த சிலப்பதிகாரத்துக்கு விளக்கம் சொல் விளையாட்டு சொன்னாரு. ஆனா அந்த சிலப்பதிகாரத்துல சாலினின்னு ஒரு தெய்வம் கண்ணகியை பத்தி சொல்லும் பொழுது, இவளோ கொங்கை செல்வி, குடமலையாட்டி, தென்தமிழ் பாவை, செய்தவ கொழுந்து, ஒரு மாமணியா இந்த உலகத்திற்கு தோன்றிய திருமாமணி என்று ஒரு தெய்வத்திற்கு நிகராக கண்ணகியை பாராட்டுகிறாள் என்று சொன்னா, அப்போ அந்த கண்ணகியினுடைய செயல் அனுபவத்தை வைத்துதான் அந்த கவிதை எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு போறோங்க, சாதாரண நம்ம வாழ்க்கையில நடக்கிறது தான். வீட்டுக்கு போறோம், ஒரு வீட்டுக்கு போகும்போது வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னா அந்த வீட்டில் போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு அந்த வீட்டில் தும்போமா? இருக்க மாட்டோம், போவாமா முதல்ல. அதான் எனக்கு பசிச்சிச்சுங்க. போன வாரம் நான் என் நண்பர் வீட்டுக்கு போனேன். போனா அருமையான கவனிப்பு, நல்ல உபசரிப்பு. என் வீட்டுக்காரர் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். அந்த அம்மா, இவர் சும்மா இல்லை, பக்கத்துல செல்லு பார்த்துட்டே இருந்தார். யாரு பேச்சையும் கவனிக்கல. அந்த அம்மா ஒரு குண்டா இட்லி எடுத்து போட்டுடுச்சு. 30 இட்லி போட்டுடுச்சுங்க. உங்களுக்கு அம்மா? எனக்கு இல்லை, என் வீட்டுக்காரர் இருக்காருக்கா. ஒன்னு இப்படி பார்த்து, என்னங்க இவ்வளவு போட்டீங்க? 30 இட்லி. இட்லி திங்கிற மாதிரி இல்லையா உங்களை பார்த்தா? என்ன இல்லைங்க, என் வீட்டுக்காரருக்கு 30 இட்லி. வீட்டுக்காரருக்கு 30 இட்லி போட்டுடுச்சு. என்னங்க 30 இட்லி? 2 இட்லியை மட்டும் எடுத்துருங்க. 28 இட்லியே தின்னுவாரா, இதுக்கு 30 தின்னுட்டு போறது. அப்போ ஒரு வீட்டுக்கு போனா எப்படி கவனிக்கணும்? நான் ஒரு வீட்டுக்கு போனேங்க போன வாரம். போனா இந்த சங்கீதா எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா சாப்பிடாம வராது, சாப்பிட்டு தான் வரும் அப்படின்னு. சரி ஏதோ வந்துட்டேன், வந்ததுக்கு 2 இட்லியாவது சாப்பிட்டு போனா போதுன்னு கொடுக்குறாங்களாம்.
சரி, சொன்ன வார்த்தைக்கு மரியாதைக்கு சாப்பிடணுமேன்னு சொல்லி அவங்க கொடுத்த இட்லி எடுத்து வாயில் எடுத்து வச்சேன் பாருங்க. அந்த வீட்டில் ஒரு நாய் வளர்த்தாங்க. உங்களையே முறைக்குது. அது என்னையே பார்த்து முறைச்சிட்டு இருக்கு. பல வருஷமா முறைக்குது. அது முறைச்சிட்டு இருந்தது. எடுத்து வாயில இட்லியை வைக்கிறேன், அது ஓ அப்படிங்குது. சரி, நாய்க்கு பசியா இருக்கும் போல் இருக்கு, ஏதாவது கவனிமானே. ஒன்று அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த நாய்க்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அது தட்டில் யார் சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது அப்படின்னு. அப்போது ஒரு மனுஷனுக்கு பசி என்பது எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? 1940களில் புதுமை பித்தன் எழுதுகிறார், இங்கே கருணை என்பது வெறும் கிழங்கோடு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். சில இடங்களில் வயிறு பட்டினி கிடக்கிறது, சில இடங்களில் சோறு பட்டினி கிடக்கிறது. எச்சில் இலையை எந்த பக்கம் போடுவது? இந்த பக்கம் நாய், இந்த பக்கம் மனிதன் என்று சொன்னான். இன்னைக்கு வந்து அருமையாக இந்த குடியாத்தத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து இறங்கினேங்க்கா, சரியான பசி எனக்கு. அருமையாக அந்த அம்மா நான் யாருன்னே தெரியாது, விழுந்து விழுந்து கவனிச்சிச்சு. என் அம்மா கூட என்னை அப்படி கவனிச்சது இல்லை. அப்படி அருமையான விருந்தரம். அத மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி அவ்வை பாட்டிக்கு பயங்கரமான பசி வந்தது. அந்த அவ்வை பாட்டி தன்னுடைய வயிறுகிட்டயே பேசுறா. என்ன பேசுறா? துன்பம் தரக்கூடிய வயிறே, ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடாம இருந்தா கேட்குறியா? கேட்க மாட்டேங்கிற. சரி, இன்னைக்கு நிறைய சாப்பாடு இருக்கு, 2 நாளைக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னா அது கேட்குறியா? அதுவும் வேண்டான்னு சொல்ற. என் கஷ்டம் என்னன்னே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே, உன் கூட வாழறது ரொம்ப சிரமம் அப்படின்னு அவ்வை பாட்டி தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறா. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளுக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோவு அறியாய், இடும்பை கூர் என் வயிறே என்று அவ்வை பாட்டி பாடுறா. அப்படின்னா அது அவருடைய அனுபவத்தில் இருந்து வந்தது. ஒரு முட்டை, அந்த முட்டையை உடைச்சிட்டு குஞ்சு வெளியில வருதுன்னா அது ஜனனம். அந்த முட்டையை உடைச்சு நம்ம ஆஃப் பாயில் போட்டு சமைச்சோன்னா அதுக்கு பேர் மரணம். இப்போ வாழ்க்கையே இப்படி வந்து திரை இசை பாட்டுக்கு வந்தார். திரை இசை பாடல்கள் எல்லாமே கவிதை பொலிவோட, ஒவ்வொரு கவிஞனும் தன்னுடைய அனுபவத்தை எப்படி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கவிஞர் வைரமுத்துவை பத்தி சொன்னீங்க, ஒரு அழகான பாட்டு முதல் மரியாதையில வரும், வெட்டி வேறு வாசம் வெடலப்புள்ள நேசம். அதுல ஒரு வரி போட்டிருப்பாரு, களங்கம் வந்தால் என்ன பாரு, அதுக்கும் நிலானுதான் பேரு, மந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு. ஏன் வீரபாண்டி தேரு? திருவாரூர் தேருன்னு போட்டிருக்கலாம்ல. ஏன்னா அவருடைய மண்ணினுடைய மனத்தை கொண்டு வந்து பாட்டில் வச்சாருங்க, அதனால அவர் ஜெயிச்சாரு. காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி படம் எடுக்கணும், காஷ்மீரில் எடுக்காமையும் போகலாம், ஆனால் அங்கே இருக்கிற சூழலை சொல்லுற மாதிரி அந்த கவிதை இருக்கணும், அப்படி கவிதை எழுதணும்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட. அப்போது அவர் பார்த்துருக்காரா காஷ்மீரை? நமக்கு தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் அவர் எழுதுறாரு, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றதுன்னு எழுதுறாரு. அப்போது ஒரு கவிஞன் எதை அடிப்படையாக வச்சு கவிதை எழுதுறான் தெரியுமா? தன்னுடைய நேட்டிவிட்டியை அடிப்படையாக வச்சு தான் கவிதை எழுதுகிறான்ங்கிறதான் உண்மை. ஒரே ஒரு விஷயம், ஐயா அவர்கள் சொல்லும்போது கதைகளை பற்றி சொன்னார். 1960 ராக்கி ரங்கராஜன் ஒரு கதை, அவர் ஒரு கதை எழுதுறாரு. என்ன அருமையாக உங்களுக்கு பிடிச்ச கதை தான். கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, கணவன் மனைவிக்கு இடையில பயங்கரமான சண்டை. கோபத்தில் கணவன் என்ன பண்ணிட்டாரு, பூரி கட்டையை எடுத்து மனைவி மண்டையில் அடிச்சிட்டாரு வேகமாக. அந்த அம்மா இறந்துருச்சு. ஐயோ! ஒன்று இது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக புதைச்சிட்டாரு. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, யாரும் இங்கே வந்துடாதீங்க, என் மனைவிக்கு தீராத வியாதி ஒன்று வந்துருச்சு, அதனால் நான் சரியான ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் வாங்கன்னு கடிதம் எழுதி போட்டுடுறாரு. அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்கார அம்மாவை வச்சார் இவர் வேலைக்கு. அந்த அம்மாவுக்கு கூட அவங்க மனைவியை கண்ணில் காட்ட மாட்டார். மாடியில் மனைவி இருக்கா, சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பா, அந்த சாப்பாடை கொண்டு போய் இவர் மேலே போய் வச்சு அவராக தின்னுவார் உட்காந்து. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து கீழே இறங்கி வந்து என் மனைவி சாப்பிட்டுட்டான்னு தட்டை கழுவி வச்சுடுவார். இப்படியே நடந்துச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த வேலைக்காரிக்கும் அந்த கணவருக்கும், அந்த பெண்ணினுடைய கணவருக்கும் தொடர்பு உண்டாச்சு, தவறான தொடர்பு. அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. இந்த வேலைக்காரமாக கேட்க ஆரம்பிச்சிச்சு, என்னை எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க? என் பொண்டாட்டி சுகம் இல்லாமல் கிடக்கா,
அவள் சரியாகிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். 2 மாதம் ஆனதுக்கு அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவள் இறந்துருவா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே 2 மாதம் ஆச்சு. அவளும் போகிற பாடு இல்லை, சாப்பாடு மட்டும் போயிட்டு வருது மேலே. உடனே ஒரு நாள் என்ன ஆச்சு, சாப்பாடு கொடுத்துட்டு வரார் புருஷங்காரன். மேலே கொடுத்துட்டு வரேன்னு உள்ளே போய் அவன் சாப்பிட்டு வெளியில் வந்து நிற்கிறான். இந்த வேலைக்காரமாக அப்படி முன்னாடி இப்படி வந்து நிற்குது. எப்பவும் சாப்பாடு கொடுத்துட்டு உடனே கிளம்பி போயிடுவியம்மா, இன்னைக்கு ஏம்மா வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டான். உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, இல்லை இன்னைக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க என்ன அப்படின்னு. அதான் சொன்னேனே, என் பொண்டாட்டி இன்னும் எப்படியும் 2 மாதம் ஆகும் போகிறதுக்கு, போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு எப்படியும் உசுறு போயிடும் அப்படின்னு. எப்படி சொல்கிறேன்? இல்லை, இந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சது நான் தான், இப்போ போனது அவன் இல்லை இவன். கதையை முடிச்சுட்டா. அப்போ ஒரு மணி தன்னை சுடும்னு அவங்க வைக்கிறது அவங்களுக்கே தான் திரும்ப வரும். தன்வினை தன்னை சுடும் என்கிற ஒரு செய்தியை எப்படி ஒரு கதையில கொண்டு வந்து புகுத்தி பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி ஒரு ஆசிரியரால் எழுத முடியும்னா அது அனுபவத்தை அடிப்படை தான். எங்க ஊர்ல எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருப்பார். அதுவும் இந்த மாதிரி தானா? அதுவும் இந்த மாதிரி வேற எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். அவர் எல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் தான் முன்னிலைப்படுத்தணும், எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும் அப்படின்னு. பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அவர் தான் முன்னிலையில். ஒரு முறை பள்ளிக்கூடத்தில் அறிவியல் கண்காட்சி, அந்த அறிவியல் கண்காட்சியில் போய் அவர் முன்னாடி வரிசையில் உட்கார்றாரு. அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. பாம்புக்கு பல்லில் விஷம், தேளுக்கு கொடுக்கில் விஷம், இதுக்கு உடம்பெல்லாம் விஷம். நான் கூட நினச்சோம் மனுஷ படம் தான் வச்சுருப்பாங்க போல அப்படின்னா ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ ஏகாம்பரம் அந்த கண்ணாடி போய் நிற்கிறாரு, அவரோட மூஞ்சி தெரியுது. அப்போது இந்த உலகத்தில் எல்லா நிகழ்வுகளும் எல்லா சம்பவங்களும் எதை அடிப்படையாக வச்சிருக்குன்னா அனுபவத்தை அடிப்படையாக. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறாரு, தான் பிறந்ததையே ஒரு அனுபவமாக வச்சு கவிதையில் சொல்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தையே நான் கவிதையாக சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் ஏன் பிறந்தேன்? தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்று தான் தனனிலே வெந்து போனான். ஊன் பெற்று யானும் ஓர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உயிராக வந்து நின்றாள் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் வான் பெற்ற பேரு போல் யான் பெற்ற தமிழினால் வாழ்கிறேன் கன்னிமையிலே என்று மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை அவர் சொல்றாரு. இது மாதிரியான துரோகம் செய்கிற மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுனால தான் கடவுள் கல்லாவே இருக்காராம். அதை கண்ணதாசன் தான் சொன்னார். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் காட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுளே கல்லா இருக்கிறது இப்படி துரோகம் செய்கிற மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறதுனால தான். மழை ஏன் பெய்யுது? வள்ளுவர் சொன்னார், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு. அப்போ நல்லவங்க ஒருத்தர் இருக்கிறதுனால மழை பெய்யுது, தீயவர்கள் பல பேர் இருக்கிறதுனால கடவுள் கல்லா உட்காந்துட்டாருன்னு கண்ணதாசன் சொன்னார். அழகாக இன்னொரு இடத்துல குண்டலகேசியில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருமே 4 தடவை செத்துடுறோம், 4 தடவை செத்து போறாமா. பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், மீளும் இவ்வேல்பு முன்னே மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாம் சாகின்றோமே நமக்கு நாம் அழாததென்ன என்று. ஒரு குழந்தையா இருக்கும்போது குழந்தை என்கிற பருவம் போய் அதுக்கப்புறம் பாலகன் என்ற அந்த தன்மையும் இறந்து போய் அதுக்கப்புறம் காளை என்கிற தன்மையும் இறந்து போய் கடைசியில் முதுமை என்கிற தன்மைக்கு வந்து நிற்கிறோமே, இதுதான் வாழ்க்கை என்று தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் திரைப்பட பாடலில் சொல்லும்போது சொன்னீங்க, அன்னைக்கு பாடல்களில் சொல்லும் பொழுது கூட இன்னைக்கு நகர வாழ்க்கையில் எவ்வளவு நரகத்தை நாம் சம்பாதிக்கிறோம், ஆனால் கிராமத்து வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக தன்னுடைய கவிதையில் கொண்டு வந்து வச்சா அந்த கவிஞன்.
பட்டணம்தான் போகலாமடி பொம்பளை பணங்காசு தேடலாமடி நல்ல கட்டாணி முத்தேயே கண்ணாட்டி நீயும் வாடி பொண்டாட்டி தாயே டவுனு பக்கம் போவாதீங்க மாப்பிள்ளை டவுனாகி போயிடுவீங்க அந்த டாம்பிகம் ஏழைக்கு தாங்காது பையனும் வேணானா கேளு மாமா பொண்டாட்டி புத்திமதி நீ உலகம் தெரிஞ்ச பொம்மை நாட்டி நான் ஒண்ணுமே தெரியா நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான்லாம் சொல்ல முடியும். அதில் சொல்லுவாங்க இந்த நகரத்துக்கு போனால் என்னென்ன சிக்கல்லாம் இருக்குங்க தெரியுங்களா? அட வேலை ஏதுங்க கூலி ஏதுங்க வெக்க கேட்டுற சொல்கிறேன் கேளுங்க காலேஜ் படிப்பு காஃபி ஆத்துதான் பிஏ படிப்பு பெஞ்சு தொடக்கிதான் ஆளகேச்சு ஆளு புழைக்குதான் 5க்கு 2 பந்தி கலகிதான் மேலே போனது 100ல் 1 மிச்சம் உள்ளது லாட்ரி அடிக்குதாம். அட ஒன்னான சாமி எல்லாம் ஒண்ணுமே பண்ணாமே தவிக்கையிலே அட நம்மாலே என்னாகும் எண்ணாம போனா பின்னாலே கேடுமாமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை பாட்டில் கொண்டு வந்து வச்சு ஒரு அறிவுரையை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறான் கவிஞன் என்று சொன்னால் அது அனுபவத்தால் தான் அந்த கவிதை ஜெயிக்குது. பாவேந்தர் ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், அதுல கவிதை பொலிவு இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல, அழகான கவிதை. நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோல முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவோ சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ இதுவரைக்கும் வருணன இல்லைன்னு சொல்ல அழகா இருக்கு. ஆனா அவர் இப்படியே பாடி முடிச்சிருக்கலாம்ல, ஆனா முடிக்கல. அடுத்தது என்ன சொல்றாரு? திணைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உனை காணும் இன்பம் தானோ அப்படின்னு சொல்றாருன்னா அந்த பானையில் இருக்கிற வெண்சோறு பார்க்கும்போது ஒரு ஏழை பசியினுடைய பசிக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வருமோ அந்த ஏழைக்கு அத மாதிரி எனக்கு மகிழ்ச்சி வந்தது அந்த நிலவை பார்க்கும் பொழுதுன்னு சொல்லும் பொழுது பாட்டாளி மர்கத்தினுடைய பிரச்சனையை சொல்லி பொது உடைமை தத்துவத்தை கொண்டு வந்து கவிதையில வச்சாரே அதுதான் அந்த கவிதைக்கு கிடைத்த வெற்றி என்பது உண்மை, மறுக்க முடியாது. அதே பாவேந்தர் பாரதிதாசன் நீங்க குடும்ப விளக்கு சொன்னீங்க, ரொம்ப அருமையா சொல்லுவாரு. ஒரு தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பாட்டி வெத்தலை பாக்கு இடிச்சிட்டு இருக்கா. கடந்த கால நினைவுகளை நினைத்து நினைத்து பார்க்கிறார் அந்த தாத்தா. சொல்றாரு, புதுமலர் அள்ளல், இன்னைக்கு பூத்த பூ கிடையாது, வயசாயாச்சு. புதுமலர் அள்ளல், காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, அவள் உடம்பு தோலெல்லாம் சுருங்கி போச்சு, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடைகாலல்லல், அண்ணன் நடந்து வர்றவ கிடையாது, சதிராடும் நடைகாலல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதி அல்ல அவ முகம் பார்க்க அழகா இருக்காது, மதி அல்ல முகம் அவட்கு, வரள் நிலம் குழிகள் கண்கள், பின்பு எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு இன்பம் நல்கும் என்று சொன்னது கவிதையில இருக்கிற பொலிவு கிடையாது, அனுபவத்தில் இருக்கிற விஷயத்தை தான் கொண்டு வந்து கவிதையில் அப்படியே அடுக்கடுக்கா அள்ளி தெளிச்சுட்டு போயிருக்காரு கவிஞர். ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த ஊர்ல அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க இப்படி பண்ணலாமா, இந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க இப்படி பண்ணலாமா. அந்த 4 பேர் யாரு தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா சே எவ்வளோ நல்ல மனுஷன், இன்னும் வாழ வேண்டிய மனுஷன் அப்படின்னு சொன்னா அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ நல்ல காரியம் 4 பண்ணிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். அப்படி சொல்லாம ஓ இப்போதான் செத்தானா, இது போன மாசமே போக வேண்டியதில்லை அப்படின்னு பேசுனானா அவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு போயிருக்கான்னு அர்த்தம். அதனால நம்ம எப்படி வாழணும், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய அனுபவத்தை அழகா பதிவு செய்கிறாரு. கருவினில் தொடங்கிய குழந்தையின் யாத்திரை உருவினில் முடிகின்றது, சிறு உருவத்தில் தொடங்கிய மழலையின் யாத்திரை பருவத்தில் முடிகின்றது, பருவத்தில் தொடங்கிய காதலின் யாத்திரை பாதையில் முடிகின்றது, வரும் பாசமும் நேசமும் மோசமும் வேஷமும் ஞானத்தில் முடிகின்றது, ஞானத்தில் தொடங்கிய கிழவனின் யாத்திரை நமனிடம் முடிகின்றது,
அவன் நமனிடம் போனதும் நன்மையும் தீமையும் இந்த உலகிற்கு புரிகின்றது என்று கவிஞர் கண்ணதாசன் பதிவு செய்கிறான் என்றால், இந்த வாழ்க்கையின் நிலையாமை தத்துவத்தை மிக அழகாக கண்ணதாசன் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவே கவிதையின் ஓட்டத்திலே எடுத்து சொல்லி இருக்கிறார். எங்க தாத்தா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நடுவர் அவர்களே, ஆயத்திர பத்திர கோத்திர மல்லாத்திர கல்லேத்திர தரையில போட்டு சாத்திர, 110 கோத்திர வலைய போத்திர எண்ணெய ஊத்துற மசாலாவை ஏத்துற, தத்தக புத்தக பத்திர ராத்திரியில கத்துற காலையில மல்லாந்துக்கிற. நான் சொன்னேன், பசியோட இருக்கும்போது மசாலாவை ஏத்துறேன்லாம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பசி வந்துடாதா? ஆமா, அதனால நான் கேட்டேன், நீங்க ஒழுங்கா பேசினாலே எனக்கு புரியாது, இப்படி தத்தக்கா புத்தக்கான பேசினா எப்படி புரியும்னு கேட்டேன். கல்லேத்துற என்னாத்துற அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்னாரு, இது சாதாரண விஷயம் இல்ல, ஆயத்திர பத்திர கோத்திர 1000 வருஷம் வாழ்வேன்னு ஆமை சொல்லிச்சான். அந்த ஆமை இப்படி இருக்கிற வரைக்கும் தான் 1000 வருஷம். மல்லாத்திர அதை மல்லாக்க போட்டு, கல்லேத்துற அது மேல கல்லை போட்டு தரையில போட்டு சாத்துற, ஆயத்திர பத்திர கோத்திர மல்லாத்திர கல்லேத்திர தரையில போட்டு சாத்துற. நல்லா இப்படி இருக்கிற ஆமையே இப்படி தரையில போட்டு சாத்துனா 1000 வருஷம் வாழ்வேன்னு சொன்ன ஆமை மேட்ரு ஓவர். 110 கோத்திர 100 வருஷம் வாழ்வேன்னு மீன் சொல்லிச்சான். வலைய போத்துற எண்ணெய ஊத்துற மசாலாவை ஏத்துற, மீன் மேட்ரு ஓவர். 110 கோத்திர தத்தக்க புத்தக்க பத்திர ராத்திரியில கத்துற காலையில மல்லாந்துக்கிற, 10 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிச்சான் தவளை. அது பக் பக் பக்னு ராத்திரியில கத்திட்டு இருக்கும். எவனாவது 2 வீலர் காரன் ஏத்திட்டு போயினா காலையில மல்லாக்க கிடக்கும். அப்போ 1000 வருஷம் வாழ்வேன்னு சொன்ன ஆமைக்கும் சரி, 100 வருஷம் வாழ்வேன்னு சொன்ன மீனுக்கும் சரி, 10 வருஷம் வாழ்வேன்னு சொன்ன தவளைக்கும் சரி, வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. ஒரு மனிதன் எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல, அவன் எத்தனை நாள் மற்றவர்கள் பாராட்டும்படி வாழ்ந்தான் என்பதில் தான் வாழ்க்கையினுடைய அர்த்தம் இருக்கிறது என்ற காரணத்தினால் ஒரு செய்தியை சொல்லலாமா? நேரம் முடிவுற்று 15 நிமிடம் ஆகிவிட்டது என்ற காரணத்தினாலே நடுவர் அவர்களே, கவிஞன் படைப்பு எல்லா பேச்சாளர்களுமே நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அந்த நிறைவை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? அரை மணி நேரம் கொடுத்தப்போ அந்த நிறைவாக ஒன்றை சொல்கிறதே இல்லை. நடுவர் ஆகவேன்னு சொன்ன பிறகுதான் அந்த நிறைவான கருத்து ஞாபகத்துக்கு வரும். நிறைவாக ஒன்றை சொல்லினா 7 கருத்து சொல்லிடுறது. பரவாயில்ல, சொல்லி முடிங்க. அழக கம்பன் ஒரு இடத்துல சொல்லுவாரு, கம்பர் என்ன பண்றாருன்னா, கம்பன் அயோத்தி மாநகரத்தினுடைய அழக வர்ணிக்க போறார். வால்மீகி எழுதினதை கம்பன் எழுதுகிறான். இந்த அயோத்தி எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கிறான். அயோத்திக்கு போனாரா கம்பன்கிறது தெரியாது. ஆனால் தான் பார்த்த ஊரை, தான் பார்த்து பழகிய மக்களை கொண்டு வந்து கம்பன் அந்த கவிதையிலே சொல்லுகிறான். அந்த அழகான அயோத்தி மாநகரம், அந்த அயோத்தி மாநகரத்தில் அன்னப்பறவைகள்லாம் வாக்கிங் போயிட்டு இருக்கு. அதை பார்க்குறார் கம்பன். ஒன்று அன்னப்பறவைகிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் இப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கீங்களே என்னத்துக்கு அப்படின்னு. ஒன்று அந்த அன்னப்பறவை சொல்லுகிறது, இந்த அயோத்தி மாநகரத்திலே அழகிய விழிகளை கொண்ட ஒரு பெண் இருக்கிறாள். அவள் எங்களுக்கு அழகான கால்கள் இருந்தும் அவளை போல நடை எங்களுக்கு வரலை. அதை மாதிரி நடக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இவ்வளவு நேரம் வாக்கிங் போறீங்களே, அந்த பிராக்டிஸ்ல உங்களுக்கு வந்துடுச்சான்னு கேட்கிறாரு கம்பர். இவ்வளவு நேரம் நடந்தும் கூட அந்த நடை எங்களுக்கு வாய்க்கவில்லையே என்று வருத்தப்படுகிறோம்னுச்சான். சரி, நீங்கள் பொறுப்பு இல்லாம இப்படி நடந்துட்டு இருந்தா உங்க குழந்தைங்களெல்லாம் யாரு பாத்துக்குவா? பொறுப்பு இல்லாம இருக்கீங்களேன்னு ஒண்ணு அன்னப்பறவைக்கு கோபம் வந்துருச்சு. யாரு சொன்னது நாங்கெல்லாம் பொறுப்பு இல்லாம இருக்கோன்னு? எங்க குழந்தைங்களை சரியா தூங்க வச்சுட்டு தான் நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா போய் பாருங்க அப்படின்னு சொல்லுது. உன்னை கம்ப நாட்டாழ்வார் என்ன பண்றாரு, அந்த அன்னப்பறவை காட்டிய திசை நோக்கி நடந்து போறாரு. அங்க அழகான மருத நிலம், அந்த மருத நிலத்துல வயல்கள்லாம் பச்சை பசேல்னு இருக்கு. அங்கங்க களை களையாக தாமரை மலர்கள் பூத்திருக்கிறது. அந்த தாமரை பூவை தொட்டிலாக்கி அதுல தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் தூங்க வச்சிருக்கு இந்த அன்னப்பறவை. அந்த பார்த்த உடனே, அந்த காட்சியை பார்த்த உடனே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஆஹா, அந்த காட்சி அற்புதமா இருக்கேன்னு வியந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு எருமை மாடு கூட்டம், எருமை மாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது.
ஐயோ இந்த எரும மாடு ஒருவேளை இந்த தாமரை பூவை மிதிச்சிருச்சுன்னா அந்த குஞ்சுகள்லாம் என்ன ஆகும்னு கம்பன் பயப்படுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆனா அப்படிலாம் நடக்கல. எருமையின் காலசைவால் நீரசைய, நீரசைவால் தாமரை மலரசைய, தாமரை மலரசைவால் அந்த தொட்டியில இருக்கிற குஞ்சுகள்லாம் ஓன்னு அழுதுச்சாம். அழுத உடனே அந்த எரும மாட்டுக்கு நம்மளும் நம்மளை நம்பி விட்டுட்டு வந்திருக்கோமே கண்ணுக்குட்டி, நம்மளை நினைச்சு இப்படித்தானே அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு தாய்மை உணர்ச்சியினால அதுக்கு பால் சுரக்கிறதாம். அந்த பால் நேர தரையில போய் விழாம அந்த குஞ்சோடு வாயில போய் விழுகுது அப்படின்னு கம்பன் எழுதுகிறான். அப்படிப்பட்ட ஒரு அயோத்தி மாநகரம். அந்த குஞ்சை பார்த்த உடனே கூட அந்த குஞ்சை மிதிக்கணும்னு எருமை மாட்டுக்கு தோணலை. ஏன் தெரியுமா? அது அயோத்தி மாநகரத்து எருமை மாடு இல்லையா, அதனால அப்படி சிந்திக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கம்பன் சேல் உண்ட ஒன்கனாரின் திரிகின்ற செங்காலண்ணம் மால் உண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை காலுண்ட சேற்று மீதி கண்டுள்ளி கடைப்பச் சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை என்று அயோத்தி மாநகரத்திலே இருக்கிற இயற்கைகள் கூட முரணானவை கிடையாது, அறத்தோடு இருக்கக்கூடியவை என்று அழகியலிலும் கொண்டு வந்து அறத்தை சேர்த்தவன் கம்பன் என்ற காரணத்தினாலே ஒரு படைப்பாளியினுடைய நோக்கம் என்ன என்றால், என்ன செய்தியை இந்த சமூகத்திற்கு சொல்ல வருகிறோம் என்பது நோக்கம். அதை அழகுபடுத்துவதற்காகத்தான் கவிதை பொலிவு இருக்கிறதே தவிர அவன் மொத்த அனுபவத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய படைப்பிலே அள்ளி தருகிறான். அந்த படைப்புக்கு அலங்காரம் செய்கிற வேலையை தான் கவிதை பொலிவு செய்கிறது என்கிற காரணத்தினாலே இலக்கியங்கள் சிறப்படைவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது அனுபவ பிழிவே என்று எங்கள் நடுவர் அவர்கள் தீர்ப்பு தருவார்கள் என்று நம்பி இத்தனை நேரமும் அமர்ந்து கேட்ட அத்தனை ஆன்றோர் பெரியோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.